வணக்கம் மக்களே, வட லண்டன் ஆஸ்ட்ரல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த எபிசோடு வந்து நம்ம ரிவ்யூ சீரீஸில் கிட்டத்தட்ட இப்போதைக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருந்ததை வச்சு ஃபைனல் ரிவ்யூ எபிசோட்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கு மேலேயும் எங்கள் மண்டையில் ஏதாச்சும் கோளாறாகி இன்னொரு ரிவ்யூ எபிசோட் போடணும்னு சொல்லிட்டு போட்டாலும் போடுவோம். ஏன்னா நாங்கள் கொஞ்சமாக அந்த மாதிரியான ஆட்கள் தான். பட் இது வந்து நாங்கள் பிளான் பண்ணி பண்ணியிருக்கிற எபிசோடு. அட்டாக் பற்றி பேச போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து டிஃபென்ஸ் பற்றி, மிட்ஃபீல்ட் பற்றி பேசினோம். அந்த எபிசோட்ஸ்க்கு வந்து நீங்கள் நிறைய ஆதரவு கொடுத்தீங்க, கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க, உங்களுடைய காமெண்ட்ஸையும் போட்டிருந்தீங்க. அதே போல் இந்த எபிசோடில் ஃபைனல் பீஸ் ஆஃப் நம்மளுடைய அந்த ஸ்குவாடில் பற்றி பேசுகிறோங்கிறப்ப ஃபைனல் பீஸ் வந்து அட்டாக். அந்த அட்டாக்கை பற்றி தான் நாங்கள் வந்து இன்னைக்கு இந்த எபிசோடில் பேச போகிறோம். ஸோ இந்த எபிசோடில் பேசுறது இன்னைக்கு என் கூட இருக்கிறது ஆஸ் யூஷுவல் ஆகாஷ் மற்றும் மாதவன். ஹலோ, வெல்கம் கைஸ். ஹலோ, வணக்கம். வணக்கம். எல்லாரும் பேசுறதும் கேக்குதுன்னு நினைக்கிறேன். முதல்ல டெஸ்ட் பண்ண எல்லாரும் பேசுறதும் கேக்குது. பட் எதுக்கும் கொஞ்சம் வந்து சத்தமா பேசுங்க. பட் சத்தமா பேசுறதுக்கு இன்னொரு உங்களுக்கும் வியூவர்ஸ்க்கு ஒரு விஷயம், சத்தமா வந்து கமெண்ட்ஸ் போடுங்க. நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. அதே போல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சொல்லுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இதுக்கு அப்புறத்துலேருந்து நாங்கள் வந்து புது சீரீஸ் எல்லாம் கொண்டு வர போகிறோம். ஆர்சனலோட ஹிஸ்ட்ரியை பற்றி பேசுறதுக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் வி மைட் பி கோயிங் லைவ் சூன். ஏன்னா டிரான்ஸ்ஃபர்ஸில் எப்படி சொல்கிறது, காலையில் கியோக்கரஸ், மத்தியானம் செஸ்கோ, திருப்பி ஈவினிங் கியோக்கரஸ், ராத்திரி செஸ்கோன்னு இப்படி யோசிச்சுட்டு இருக்கிற நிலைமையில் நடுவில் சுபிமெண்டி டிரான்ஸ்ஃபர் ஒன்று முடிய போகுதுங்கிற ஒரு நியூஸ் வேற இப்போதான் வந்திருக்கு. ஸோ சுபிமெண்டியோட இம்பாக்ட் அண்ட் எதை மற்ற பாசிபிள் டிரான்ஸ்ஃபர்ஸ் பற்றியும் விரைவில் பேசுவோம். பட் இதுதான் வந்து நம்மளுடைய ரிவ்யூ சீரீஸ் லாஸ்ட். ஸோ வித் தட் அவுட் ஆஃப் த வே நம்ம வந்து எபிசோட்குள்ளே போயிடலாம் கைஸ். ஸோ அட்டாக்ன்றப்போ நம்ம வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட பார்த்த ஒரு விஷயம்னா, நம்மளுடைய கோல் ஸ்கோரிங்கிறது இந்த சீசன் குறைஞ்சிடுச்சு, ரைட்டா? அந்த கோல் ஸ்கோரிங்லையுமே வந்து எப்படி சொல்றது, நம்ம புதுசாக கிரியேட் பண்ண ரெவென்யூ ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணுற மாதிரி கோல் ஸ்கோரிங் ஸ்ட்ரீம்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்கேயும் நம்மளால கோல் ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ ஓவராலாக நம்ம செட் பண்ண ஸ்டாண்டர்ட்ஸ், நான் எப்பயுமே வந்துட்டு மற்ற டீமோடைய கம்பேர் பண்ணுறதை விட நம்ம போன சீசன் என்ன பண்ணினோம், அந்த ஸ்டாண்டர்ட்ஸோடு நம்ம எங்கே ரேங்க் பண்ணுறோங்கிறது தான் இம்ப்ரூவ்மெண்ட்டோட ஒரு முக்கியமான இதுவாக இருக்கும். அதுபடி பார்த்தா இந்த ஒரு ஏரியாவில் பயங்கரமாக ஃபெயில் ஆயிருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் நம்ம சொன்னது போன சீசன்லேயே, போன எபிசோட்லேயே, மிட்ஃபீல்ட் எபிசோட்லேயே நம்மளை காப்பாற்றினது டிஃபென்ஸ். நம்ம வந்து இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணம் மிட்ஃபீல்ட்னு சொல்லிருக்கோம். இதுல அட்டாக் எங்க வருது ஆகாஷ்? நான் உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா நம்ம மாதவன் வந்துட்டு நமக்காக ஒரு பெரிய அப்படியே வந்துட்டு ஒரு பெரிய பிரசன்டேஷன்லாம் கொண்டு வந்திருக்காப்புல. பட் இங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். இந்த மிட்ஃபீல்ட் அட்டாக், டிஃபென்ஸ் மிட்ஃபீல்ட்க்கு ஒரு விஷயம் நம்ம சொல்லிட்டோம், இதுதான் காப்பாத்துச்சு, இதுதான் வந்து சொதப்பிச்சுன்னு. இதுல அட்டாக் எங்க வருது? இது ரெண்டு பேர்ட்டுமே கேட்கறேன். ஃபர்ஸ்ட் நீ ஆகாஷ் சொல்லு. இப்போ வந்து அட்டாக் வந்து பிரச்சனை வந்து மிட்ஃபீல்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. நம்ம மிட்ஃபீல்ட்ல இருந்து பால்ஸ் வந்து எவ்வளோ ரொம்ப ஸ்லோவா மூவ் பண்றது, அதனால அட்டாக்கர்ஸ்க்கு வந்து பால் ரிசீவ் பண்றது டைமிங்ஸ் எல்லாமே வந்து மிஸ்மேட்ச் ஆகி இந்த சீசன் வந்து சமசொதப்பல். பிளஸ் நம்ம அட்டாக்கர்ஸ் வந்து ஃபிட்னஸ் பிரச்சனையும் இருக்கு. யாருமே வந்து ஒட்டுக்கா விளையாடவே இல்லை. சாக்கா இல்லாதப்போ ஹவர்ட்ஸ் இருந்தான், ஹவர்ட்ஸ் இல்லாதப்போ சாக்கா இருந்தான். ஸோ சம்டைம்ஸ் மார்டினெல்லி இல்லை. சோ ஒரே ஒரு ஸ்குவாட் டெப்த் இல்ல. இன்னைக்கு டிம்பர் கூட சொல்லியிருப்பான், நாங்க வந்து பிளேயர்ஸ் ஆட் பண்ணி ஆகணும், பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் பிளஸ் வந்து ஒரு பிளேயர் வந்து ஃபுல்லா ஃபிட்டா இருந்தான் அப்படின்னா ட்ரெஸ்ஸாட் ஒருத்தன் தான் சீசன் ஃபுல்லா. பிளஸ் அவன் பயங்கர இன்எஃபெக்டிவ் தான் ஸ்டில். பட் ஃபிட்டா இருக்கிற வயசுல அவன் இருந்தான். ஹெசூஸ்மே வந்து ஒரு மேட்ச் தவிர இந்த மேட்ச் எதுவும் பெருசா பண்ணல, அவனும் போயிட்டான். எதுவுமே இல்லாத நேரத்துல ஒரு 8 நாள் கிடைச்சா கூட வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியுமா? அந்த மாதிரிதான் அது. அதுக்கு எதுவுமே இல்லாத நேரத்துல இவனும் இருந்தான். ரொம்ப இது ட்ரெசாட் ஸ்டாண்டர்ட் கிடையாது, பட் ஆனா அவனுடைய எஃபெக்டிவ்னஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு. பட் ஆனா நம்மளுக்கு அவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் தி பெஞ்ச் பிளேயர் தான் நமக்கு தெரியும், பட் வேற வழி இல்லாம யூஸ் பண்றான். பட் அதனால வந்து என்னன்னா, நம்ம மிட்ஃபீல்டு ஃபெயில் ஆனது வந்து அது கம்ப்ளீட்டா, அதாவது மிட்ஃபீல்ட்ல வந்து பயங்கரமா ஃபெயில் ஆறது வந்து நிறைய பேர் ரொம்ப உன்னிப்பா பார்த்தவங்களாலதான் கண்டுபிடிக்க முடியும் ஒழிய எல்லாரும் அட்டாக் தான் சொல்லுவாங்க. ஓகே, ஒரு ஒயிட் ஃபார்வர்டுக்கு பிரச்சனை இருக்கு, அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கரே நம்ம கிட்ட கிடையாது, ஹவர்ட்ஸ் ஆனாலும் அவன் ஸ்ட்ரைக்கர் இல்ல, ஹெசூஸ் ஆனாலும் அவன் கம்ப்ளீட் ஃபார்வர்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கு. பட் ஆனா நம்ம பிரச்சனையே வந்து மிட்ஃபீல்ட்ல தான்ங்கிறது அப்பட்டமா தெரியும் 2 இயர்ஸாவே. இந்த வருஷம் நல்லாவே தெரிஞ்சது. ஸோ அட்டாக்ல பொறுத்த அளவுக்கு வந்து நம்மளோட அட்டாக்குக்கு வேண்டிய இன்புட்ஸ் வந்து மிட்ஃபீல்ட்ல இருந்து கிடைக்கல. ஸோ அட்டாக்கர்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு மாதிரி சிஸ்டமேட்டிக், ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர் சிஸ்டம்னால வந்து இன்னும் பிரச்சனை தான். நம்ம ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ஆடுற டீம் கிடையாது. ஸ்ட்ரக்சர் சிஸ்டம்னால இன்னுமே வந்து இந்த ப்ரொஃபைல் ஆஃப் பிளேயர்ஸ், குவாலிட்டி, டெப்த் எல்லாமே பிரச்சனைனால ஐ திங்க் நம்ம வி லேக்ட் இந்த டிபார்ட்மெண்ட். பட் ஓவராலா வந்து ஒரு
69 ஐ திங்க் 70 கோல்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கோமா எனக்கு தெரிஞ்ச பிரீமியர் லீக்ல. எனக்கு தெரிஞ்ச தட் இஸ் நாட் அ பேட் நம்பர் கன்சிடரிங் சாக்கா பாதி 3 months இல்ல, பிளஸ் வந்து ஹவர்ட்ஸ் ஒரு 4 months கிடையாது, ஹெசூஸ் ஒரு 6 மாசமா கிடையாது, மார்டினெல்லி ட்ரோசார்ட்லாம் ஓகே, அது ஒரு மாதிரி ஓகே சீசன் தான். ஸோ நாட் அ பேட் நம்பர். 69 கோல் அடிச்சிருக்கோம் லீக்ல இந்த சீசனு. அதே போன சீசனோட கம்பேர் பண்ணோம்னா 91 கோல் அடிச்சோம், 22 கோல் ஷாட் நம்ம. கரெக்ட். அதான் பட் என்னன்னா அது அதான் ஒன்னு மிட்ஃபீல்ட்ல இருந்து பிரச்சனை இருக்கு, அதான் மெயின் ரீசன். செகண்ட் ரீசன் வந்து நம்மளோட டாக்டிக்கல் குவாலிட்டி, அதாவது ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்வர்ட் லைன். அது வந்து நம்மளால வந்து ஒரு டாக்டிக்கலா பிரச்சனை வந்து சால்வ் பண்ண முடியாத ஒரு ஒரு ஜிக்ஸா, அதை வந்து இந்த சீசன் தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பட் எல்லாத்தையும் எல்லா ஸ்லைட்ஸையும் ஆரம்பத்திலேயே காமிச்சிட்டீங்கன்னா எப்படி? இல்ல இது பேசிட்டு இருக்கிறது ரெலவென்ட்ல, அதனால காமிக்கிறேன். ஸோ ஸ்பெசிஃபிக்கா அவன் சொன்ன மாதிரி நம்ம வந்து 69 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்கோம், சே 1.95 கோல்ஸ் பெர் கேம். பட் ஆனா வந்து லாஸ்ட் சீசன் வந்து 91 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் அ ட்ராப் ஆஃப் தான், பிக் ட்ராப் ஆஃப். ஸோ பொறுத்தளவு ஆல்சோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேம்ஸ் ஒன் அண்ட் ட்ரான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பர் ஆஃப் கேம்ஸ் ஒன்றுமே ட்ராப் ஆயிருக்கும், 28ல இருந்து 20 வந்திருக்கும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் கேம்ஸ் ட்ரான் 5ல இருந்து 14 ஆயிருக்கு. ஸோ தட் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். கோலோட ரிஃப்ளெக்ஷன் 22 கோலோட ரிஃப்ளெக்ஷன் தானே இது. இந்த கேம்லாம் தானே உனக்கு வந்து லாஸ் டிராவ் ஆக்கும், டிராவ் வின் ஆக்குறது கோல் தானே. கரெக்ட். கோலை தாண்டி நம்ம அடிக்கிற கோல் தான் அது ஒரு நல்ல. இப்ப என்னதான் வந்து நம்ம வந்து முன்னாடி சொல்ற மாதிரி டிஃபென்ஸ் வின்ஸ் யூ லீக்ஸ் சொன்னாலும் இப்ப கோல் அடிக்கிறவன் தான் ஜெயிக்கிறான். நீ 90 கோல் அடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு நார்மல் ஆயிடுச்சு. இப்ப எல்லாருமே வந்து 85-90 கோல் அடிக்கணுங்கிற ஒரு எய்மோட தான் ஆடுறானுங்க. ஸோ அல்டிமேட்லி உனக்கு டிஃபென்ஸ் ஒண்டி தாறுமாறா வச்சுன்னு நீ போயிட்டு லீக் அடிக்க முடியுங்கிறதெல்லாம் வந்து அது வந்து இல்ல. அந்த டைம் இல்ல, அந்த டைமை தாண்டிட்டோம். இங்கதான் நம்மளுடைய அட்டாக் வந்துட்டு எவ்வளவு ஓப்பனா லேக்கிங்கா இருந்திருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அதை வந்து லைக் நம்ம எனக்கு நீ சொன்ன பாயிண்ட் புரியுது, சான்ஸ் கன்வர்ஷன், சான்ஸ் வரலங்கிறது. பட் வந்த சான்ஸையுமே எனக்கு வந்து நம்ம சூப்பரா கன்வெர்ட் பண்ண மாதிரியும் எனக்கு வந்து தோணல. நம்ம ட்ரெடிஷனலாவே we are not good conversion team. பட் அது கன்வர்ஷன் டீமே வந்து நம்ம அதுலயே ஒரு பூரா இருக்கிறப்போ நமக்கு வந்து கம்மியான சான்ஸ் கிடைச்சதுன்னா நம்ம இன்னும் அடிக்கிறதே கம்மியா தான் அடிப்போம். கரெக்ட். ஸோ வந்து மார்டினெல்லி ஆகட்டும், ட்ரோசார்ட் ஆகட்டும்லாம் அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு 50 சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா 10-12 கோல் எதிர்பார்க்கலாம் ஓவரால் எடுத்து பார்த்தீங்கன்னா. பட் அது இதே வந்து ஒரு ஒரு நல்ல அட்டாக்கர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த 50 சான்ஸ்ல அட்லீஸ்ட் 25 கோல் எதிர்பார்க்கலாம். 50% கன்வர்ஷன் ரேட் எதிர்பார்க்கறதுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் வந்து உனக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு தான் நினைக்கிறேன் நான். நம்ம வந்து அன்ரீசனபிளா எதுவும் வந்து 50% கன்வர்ஷன் ரேட் ஒரு எலைட் டீம்ல இருக்கிறப்போ வந்து அட்லீஸ்ட் 50% எதிர்பார்க்கறது தப்பே கிடையாது. தப்பு கிடையாது. ஆமா ஆமா. ஒரே ஒரு ஸ்டார்ட் சொல்லணும், ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு கன்வர்ஷன் ரேட் பேசிட்டு இருக்கிறப்போ அவன் வந்து இந்த சீசன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா டாப் 3 டீம்ஸ் ஆர்சனல், லிவர்பூல், மேன் சிட்டி யாருமே வந்து 14% மேல தாண்டல கன்வர்ஷன் ரேட். ஓவரால் கோல்ஸ் ஓவரால் 14. ஆமா, ஒன்லி 14% கன்வர்ஷன் ரேட் இருக்கு எல்லா டீம்ஸ்க்குமே. கரெக்ட். அது ஒரு டீமா பாக்குறப்ப தானே நம்ம வந்து நம்ம அட்டாக் ஒரு அட்டாக்கராச்சும் உனக்கு இப்போ அது 14% இருக்குன்னா அது வந்து ஓவராலா ஒரு டீம்ல எல்லாருமே பண்ற எடுக்கிற சான்ஸை பொறுத்து தான். நான் வந்து ஒரு என்னுடைய ஃபார்வர்ட் மேல வைக்கிற எக்ஸ்பெக்டேஷனை நான் மறுபடியும் என்னுடைய டிஃபெண்டர் மேல, நீ வந்து என்னதான் நம்மளுக்கு டிஃபெண்டர் தான் கோல் போட்டாலும் அந்த அந்த எதிர்பார்ப்பை நான் டிஃபெண்டர் மேல வைக்கிறது ஜஸ்டிஃபைட் கிடையாதுல்ல. அதனாலதான் நான் சொல்றேன் ஈவன் அவுட் ஆயிட்டு கடைசியில வந்துரும் அது அந்த மாதிரி. பட் ஆனா என்னுடைய ஃபார்வர்ட் கிட்ட நான் 50% எதிர்பார்க்கறது ஓகே தான் நினைக்கிறேன். இல்ல இது என்னன்னா நான் எப்படி பாக்குறேன்னா, சாக்கா ஒரு ஃபுல் சீசன் ஃபிட்டா இருந்திருந்தானா கண்டிப்பா இன்னொரு 10 கோல் அப்படி வந்திருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. 69ங்கிறது 70 ஐ மீன் 79 to 80 வந்திருக்கும் கண்டிப்பா. அவன் இல்லாதது ஒரு பெரிய ப்ளோ தான். நம்ம ஹீஸ் ஆர் பெஸ்ட் அட்டாக்கர். ஸோ வந்து அவன் இல்ல 3 to 4 months கிடையாது. பிளஸ் நம்மளோட ஒன் அண்ட் ஒன்லி ரெகக்னைஸ் ஸ்ட்ரைக்கர் அப்படிங்கிற ஹவர்ட்ஸ் வந்தும் கிடையாது, 4 months கிடையாது. அவனும் இம்பார்ட்டன்ட் அசெட் டீமுக்கு. ஸோ இது வந்து டிராப் ஆஃப் வந்து இன்ஜுரிஸ்னால பிளஸ் மிட்ஃபீல்டோட ஃபெயிலியர்னால. ஸோ இது இப்படிதான் நான் பாக்குறேன். பிளஸ் வந்து நம்ம ஆல்ரெடி மிட்ஃபீல்ட் எபிசோட்லேயே பேசணும், நம்ம அந்த ஐ திங்க் அந்த ஸ்ட்ரக்சர்லாம் பேசணும், நம்ம எப்படி 1-on-1ல மிஸ் பண்றோம், அந்த மாதிரி நம்ம வந்து இந்த பாக்ஸை கிராஷ் பண்ண மாட்டேங்கிறோம். பிளஸ் வந்து அந்த மிட்ஃபீல்டு ஹோல்ட் இருக்கு, அதனால வந்து அட்டாக்கர்ஸ்க்கு 1-to-1 ஐசோலேஷன்லாம் பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கு.
ஸோ அது இரு டாக்டிக் போர்டில் பார்ப்போம். அது நீ அதுதானே டாக்டிக் போர்டு அதுக்கப்புறம் ஹோம் அவேன்னு திருப்பி பிரிச்சு பார்த்தாலுமே நமக்கு லாஸ்ட் சீசன் இப்போ விட இது வந்து லாஸ்ட் சீசன் இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது. அதை விட பாத்தீங்கன்னா நம்ம ஹோம் ஃபார்மே வந்து கிட்டத்தட்ட 8 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கிட்டத்தட்ட குறைஞ்சிருக்கு லாஸ்ட் சீசனை விட. ஸோ அது வந்து ஒரு மேஜர் ப்ளோ. ஹோம்ல வந்து நம்ம வந்து ஒரு சீசன் கம்பேர் பண்ணும் போதுல போன சீசனை விட இந்த சீசன் இவ்வளவு குறையறதுன்றது வந்து இட்ஸ் அ பிக் ப்ளோ. இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின். இப்போ நீ வந்து ஆகாஷ் நீ மென்ஷன் பண்றப்போ ஹெசூஸ் தான் ஸ்ட்ரைக்கரு, ஆனா அவனும் வந்து கம்ப்ளீட் ஸ்ட்ரைக்கர் கிடையாதுன்னு. பட் ஆனா அது நம்மளுடைய ஒரு கான்ஷியஸ் டிசிஷன் தானே, நம்ம வந்து இந்த மாதிரியான ஸ்ட்ரைக்கர் ப்ரொஃபைலுக்கு தான் போக போறோம்னு. ஏன்னா நம்ம மறுபடியுமே நீ யோசிச்சு பார்த்தேன்னா நம்ம சேஸ் பண்ணின ஸ்ட்ரைக்கர்ஸ் எல்லாமே வந்துட்டு எசென்ஷியலி நம்ம எப்படி சொல்றது, ஐசாக் சேஸ் பண்ணோம். ஐசாக்கும் உனக்கு வந்து ஐசாக் வந்து ஒரு 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 யூனிகார்ன் மாதிரி. அவன் வந்து உனக்கு வந்து நம்ம ஹெசூஸ் கிட்ட இருந்து எதிர்பார்க்கறதையும் பண்ணுவான், அண்ட் அட் த சேம் டைம் உனக்கு ஹாலண்ட் ஸ்கோர் பண்ற கோல்ஸும் ஸ்கோர் பண்ணுவான். அதெல்லாம் வந்து யூனிகார்ன் ப்ரொஃபைல். ஆனா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ப்ரொஃபைல் வந்துட்டு உனக்கு நீ இப்போ கியோகரஸ்னா கம்ப்ளீட் ஸ்ட்ரைக்கர், ரிசோர்ஸ் பண்ற வேலையே பண்ண மாட்டான். செஸ்கோனா இனிமே வந்து டெவலப்பிங் ஆயிட்டு இருக்கிற ஒரு பிளேயரு, அண்ட் அவன் டெவலப்பிங் ஆயிட்டு இருக்கிறப்ப அவனுடைய மெயினான விஷயமுமே வந்து இட் கோஸ் டு சார்ட் ஆஃப் லைக் எப்படி சொல்றது, ஃபெசிலிட்டேட்டர் தான். லைக் ஹீ கேன் பி குட் இன் த ஃபியூச்சர், பட் ரைட் நவ் அவனுடைய நம்ம கூட்டிட்டு வரதுக்கு இன்கேஸ் அவனும் ஹேவர்ட்ஸ் ஆடுறாங்கன்னா ஒரு ஃபெசிலிட்டேட்டர், பாக்ஸ் டாமினேட்டர் அஃப்கோர்ஸ், அது வந்து நோ டினையல், பட் அவனுமே ஃபெசிலிட்டேட்டர் தான். இது வந்து நம்ம போற ப்ரொஃபைல் நம்மளுடைய சிஸ்டமுக்கு வேலை செய்யுது, பட் ஆனா அதை நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணி அந்த சிஸ்டமுக்கு அவுட்புட் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம இப்ப ஹெசூஸா இருந்தாலுமே ஃபிட்டா இருந்தாலுமே நம்ம பார்த்திருக்கோம், அந்த இனிஷியல் ஹெசூஸ் தாண்டிட்டு அவன் வந்துட்டு இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் அவனுடைய எஃபிஷியன்சி குறைஞ்சிச்சு, எல்லாமே ஓகே, பட் ஹி வாஸ் நெவர் த சேம் பிளேயர். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி போறப்போ லைக் இது நம்ம பண்ற ஒரு கான்ஷியஸ் சாய்ஸ் மாதிரி தானே இருக்கு நம்மளுடைய ஸ்ட்ரைக்கர் போவது. இல்ல கரெக்ட். இப்போ நம்ம நீங்க சொன்ன மாதிரி ஹெசூஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? இப்போ ஹெசூஸ் ஏன் வாங்கினோம்னு நான் இப்ப சொல்றேன். ஐ திங்க் 2 ரீசன் தான். ஒன்னு வந்து ஹி வாஸ் த பெஸ்ட் பிரசிங் ஃபார்வர்ட் அட் தட் டைம் இந்த வேர்ல்ட், ப்ராபபிலி இந்த பிரீமியர் லீக்ல வேர்ல்ட். ஆமா ஆமா. ஸோ செகண்ட் சாய்ஸ் பாத்தீங்கன்னா அப்ப வந்து நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோயிங் டீமா இருந்தோம் 22-23ல. ஜாக்கா அந்த சைட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்தா, பிளஸ் ஹெசூஸ் டீப்பா இருந்தாலும் மார்டினெல்லி சாக்கா வந்து அவங்க வைட் இன்சைட் ஃபார்வர்ட்ஸ் மாதிரி ஆடிட்டு இருந்தார் டைம் அது. ஸோ அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஒன்ஸ் வந்து இந்த டெக்லன் ரைஸ், ஹவர்ட்ஸ் அந்த மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரக்சரலா காம்பாக்டா சென்ட்ரலா ஆடுறப்போ என்ன ஆச்சுன்னா வந்து விங்கர்ஸ்கோட எஃபிஷியன்சி கம்மியாச்சு, ஹெசூஸோட இன்ஃப்ளூயன்ஸுமே கம்மியாச்சு. ஹெசூஸ் வந்து மிட்ஃபீல்ட்ல வந்து அந்த மிட் பிளாக் டீம்ஸ் கூட வந்து அவன் வந்து ட்ரிபிள் பண்றதோட மற்றபடி அவனுக்கு எஃபிஷியன்சியே கிடையாது அவன்கிட்ட. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம போற ப்ரொஃபைல் வந்து ப்ராபப்ளி என்ன பண்ணோம்னா 2 விஷயம் இருக்கணும். இப்போ செஸ்கோ மாதிரி ஒரு பிளேயர் போறோம் அப்படின்னா எய்தர் வந்து 2 சைடும் 1-to-1 விங்கர் இருக்கணும், அவன் பாக்ஸ் டாமினேட்டர், அவன் ஃபினிஷ் பண்ணும். ஒரு சைடு சாக்கா வச்சுட்டு இன்னொரு சைடு மார்டினெல்லி வச்சோம்னா திரும்பி அதே பிரச்சனை தான் வரும். ஸோ கண்டிப்பா நமக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒயிட் ஃபார்வர்ட், சரியான ரூத்லெஸ்ஸான ஒயிட் ஃபார்வர்ட் கண்டிப்பா வேணும். ஸோ இது வந்து ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் காமிச்சிருக்கேன். இது எந்த கேம்னா ஐ திங்க் வெஸ்ட் ஹாம் கேம் நினைக்கிறேன். வெஸ்ட் ஹாம் கேமா இல்ல எந்த கேம் எக்ஸாக்டா தெரியல, பட் ஏதோ ஒரு கேம் தான். எல்லாருமே திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ஹவர்ட்ஸ் தவிர இதுதான் வந்து நம்ம அட்டாக்கிங் பேட்டர்னா இருந்தது அந்த கேம். நம்ம அப்பவுமே வந்து அட்டாக் வித் 4 தான் பண்ணோம். எந்த கேம் சொல்ற? இது வந்து ஐ திங்க் சவுத்ஹாம்ப்டன், இது சவுத்ஹாம்ப்டன்ல ஐ திங்க் வில்லா கூட, ஐ திங்க் வில்லாவா இல்ல சம்திங் நினைக்கிறேன், 2-2 நினைக்கிறேன் இந்த கேம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த கேம்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து அட்டாக் வித் 5 பண்ணல. ஃபர்ஸ்ட் பிரச்சனை அதுதான். அவங்க வந்து மிட் பிளாக்ல நல்லாவே இது பண்ணாங்க. இது என்ன ப்ராப்ளம்னா நம்ம ஆல்ரெடி மிட்ஃபீல்ட் எபிசோட்ல பேசினதான், ஓடிகார்டு வந்து இங்கதான் ஆடிட்டு இருப்பான். எல்லா த்ரூ அவுட் தி கேம் வந்து ஓடிகார்டு இங்கதான் ஆடுவான், இந்த ஸ்பேஸும் ஆக்குப்பே பண்ண மாட்டான். அதனால என்ன ஆயிடுதுன்னா சாக்காவோட பிரசன்ஸ் வந்து இப்படிதான் இங்கதான் இருப்பான் ஆக்சுவலா. ஸோ கண்டிப்பா டபுள் அப் தான் பண்ணுவாங்க, டிம்பருமே இங்கதான் இருப்பான். ஸோ வந்து 4-2 இட்ஸ் நாட் பாசிபிள் இந்த ரோட். பிளஸ் வந்து நீங்க இந்த ரூட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாத்தீங்கன்னா மார்டினெல்லியோட இன்எஃபிஷியன்சி எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கும். அவனால இங்க இருந்தா தான் அவன் எஃபிஷியன்டா ஆடுவான், இங்க இருந்தா அவன் ஆட தெரியாது ப்ராபப்ளி. ஸோ அதுமே நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணல. இப்போ எம்எல்எஸ் இங்க ஆட விட்டுட்டு இவன் இங்க ஆட விட்டோமா அதெல்லாம் எதுவுமே பண்ணலாம். அவன் இங்கே தான் ஆடிட்டு இருந்தான், ஏன்னா அவன் டிஃபென்சிவ் ஒர்க் பண்றதுனால. ஸோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரைஸ் வந்து அவன் அப் அண்ட் டவுன் போயிட்டு இருக்கான், பட் அவனாலையும் ஐ திங்க் நம்ம லாஸ்ட் எபிசோட்ல யுவி சொன்ன மாதிரி அவனோட 75-80 மினிட்ஸ் தான் வந்து எஃபிஷியன்டா கேம் ஆட முடியும்.
அப் அண்ட் டவுன். அவனால வந்து ஃபுல் 90மே வந்து பாக்ஸ்ல. அவ்வளவு வேலை கொடுக்குறோம்ல நாம. ஆமா கரெக்ட். அதான் இப்ப அட்டாக்கிங்ல அவங்ககிட்ட எதிர்பார்க்க, ஏன்னா அவனுமே வந்து எண்ட் ஆஃப் த சீசன் வர வர நிறைய பாக்ஸ்ல நிறைய சான்ஸ் கிடைக்கும், அவனும் மிஸ் பண்ணுவான். அந்த ரயல் மேட்ரிட் PSG டைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 4 to 5 கேம்ஸ்ல வந்து அவனும் அந்த ஐ திங்க் நியூ காசில் கேம் கூட மட்டும்தான் அந்த செம கோல் அடிப்பான், ஷாட் எல்லாம் அந்த வெளியே போகும். ஆமா, அந்த நியூ காசில் கேம் மட்டும்தான் உள்ள போகும், அந்த 1-0 வின் பண்ண கேம் மட்டும்தான் அடிப்பான். மற்றபடி அவனும் இன்எஃபிஷியன்ட் தான். பிளஸ் மெரினோ வந்து இஸ் குட், பட் ஹவர்ட்ஸ் மாதிரி வந்து ஒரு ரெண்டு டிஃபெண்டர் இவன் மேல ஃபோக்கஸ்டா இருந்தாங்களான்னா கிடையாது. அவனை வந்து ஒரு பிளேயர் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஸோ வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா டிஃபெண்டர் அவங்களுக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கு கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஹவர்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் மற்ற எல்லா டீம்ஸ்க்குமே சான்ஸ் இருந்தது. PSG இருந்து எல்லாத்துக்குமே வந்து அந்த கெப்பாசிட்டி இருந்தது, சான்சஸ் இருந்தது. ஸோ அதனால நம்ம என்ன பிரச்சனைனா அட்டாக்கர்ஸ் வந்து அது பயங்கர ஐசோலேட் ஆயிட்டாங்க. அவங்க இந்த ஏரியாக்கே உள்ள வர முடியல, ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு செட்டப்பும் பண்ணல, பிளேயர்ஸுமே அவைலபிலிட்டி இல்லை முன்னாடி அப் ஃப்ரண்ட். ஸோ ஒன்னு ஹெசூஸ் இருந்தா கூட அந்த ஃபெசிலிட்டேட் பண்ணலாம், அவன் இல்லை, ஹவர்ட்ஸுமே கிடையாது. ஸோ வந்து இந்த மாதிரி தான் கடைசி ஐ மீன் லாஸ்ட் 10 கேம்ஸ் விளாண்டோம். பட் இது வந்து நான் வந்து அட்டாக் நான் தப்பே சொல்ல மாட்டேன். நம்ம வந்து மை ஒப்பீனியன் மெரினோ அந்த ரோல்ல வந்து கிளிக் ஆனதுனால ஐ திங்க் ஓரளவுக்கு தப்பிச்சோன்னு தான் எனக்கு தோணுது. இல்லைன்னா நம்ம பயங்கரமா சஃபர் ஆயிருப்போம். ஏன்னா விங்கர்ஸ்மே எஃபிஷியன்ட் இல்லை, சாக்காவுமே ஃபுல்லி ஃபிட் இல்லை. ஸோ வந்து இந்த சீசன் காணாம போயிருப்போம். மேபி மெரினோ வந்து அந்த பயங்கர ஸ்டிண்ட் காமிக்கலன்னா, இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். என்ன பொறுத்தளவுக்கு அட்டாக்ல வந்து சொன்னமே மெரினோ தி அட்டாக்கர். ஆகாஷ் நீ சொன்ன மாதிரி மெரினோ வந்து நமக்கு கிளிக் ஆகல அப்படின்னா வந்து இந்த சீசன்ல ஒரு பாசிட்டிவ் ஃப்ரம் அட்டாக் சைடு அப்படின்னா அது மெரினோ மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு. மிச்ச எல்லாரும் வந்து அவங்க இதை பண்ணாங்க, பட் ஆனா வந்துட்டு ஓவராலா வந்துட்டு எவ்வளவு ஒர்க் ஆச்சு, என்ன ஒரு பாசிட்டிவ் அட்டாக்கிங் சைடு அப்படின்னு பார்த்தா மெரினோ மட்டும் தான். எனக்கும் அதேதான். சாக்காவுக்கு ஃபுல் பொட்டன்ஷியல் பண்ண முடியல, ஏன்னா இன்ஜுரினால. பிளஸ் அவனை ஓவர் யூஸ் பண்ணி கண்ணா பின்னு ஆட விட்டோம் இந்த சீசன். பிளஸ் அவன் டிஃபெண்டிங் டியூட்டியுமே நிறைய பண்றான். எனக்கு தெரிஞ்சது வந்து நெக்ஸ்ட் சீசன் அதை மாத்தலாம் ஆர்டேட்டா. நம்ம விங்கர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டிஃபென்சிவ் டியூட்டிஸை கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் தைரியமா ஆடலாங்கிறது தான். நம்ம இந்த டிஃபென்ஸ் எபிசோட்ல பேசியிருப்போம், கொஞ்சம் வந்து லிவர்பூல் மாதிரி ஆடணும் கவுண்டர் அட்டாக்ல அப்படிங்கிற மாதிரி திரும்பி நம்ம ரீசைக்கிள் பண்ண. பட் நம்ம ஐடென்டிட்டி அடி வாங்குவோம், அது எல்லாம் பண்ண மாட்டான். ஸோ லெட்ஸ் சி. இன்னும் இல்லைன்னா இன்னொரு அதாவது ஒரு பேசியான சென்டர் ஃபார்வர்ட், பேசியான லெஃப்ட் விங்கர் வாங்கினோம்னா அப்பவுமே நம்ம ஆளுக வந்து இங்கதான் இருப்போம், இங்கதான் நம்ம ஆளுக டிஃபெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆலி வாட்கின்ஸ் ஓடுவானா? கிங்ஸ்லி கோமன் ஓட மாட்டான், அது மட்டும் எனக்கு தெரியும். அப்பாடா அப்பா, அவன் நமக்கு வரமாட்டான். அது ஒட்டி ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா. ஸோ இதுதான் வந்து லைக் 15 கேம்ஸ், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் தி சீசன் நம்ம இப்படி தான் விளையாடணும். கரெக்ட்டா? அந்த மிட்ஃபீல்ட்ல நடுவுல ஓட்டை இருக்கு பாருங்க, இந்த ஓட்டை எப்ப அடிக்காதமா இந்த சீசன் அடிச்சுதான் ஆகணும், அப்பதான் நம்ம அட்டாக்கும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது இந்த எல்லா கேமுமே பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ராக்ரஷன் பாத்தீங்கன்னா 11% தான் ஒரு கேம்ல ஆவரேஜா பாத்தீங்கன்னா. ஜான்வரில இருந்து மே ஜூன் மே வரைக்கும் பாத்தீங்கன்னா 11 to 14% தான் வந்து சென்ட்ரல் ப்ராக்ரஷன். எல்லாமே ரைட் அண்ட் லெஃப்ட் தான் 34-37% அப்படி மாறி மாறி தான் இருக்கும். ஸோ எப்ப சென்ட்ரல் ப்ராக்ரஷன் கொஞ்சமாச்சு, அதாவது 14ல இருந்து 20-22 ஆச்சு போகணும். ஆமாமா, நம்ம ஒன்னும் லைக் ஓவரா ஒன்னும் நம்ம வந்து மாத்தி சென்ட்ரல்லே தான் ஆடி அப்படியெல்லாம் இல்ல. சென்ட்ரல் ஆறது ரொம்ப ரிஸ்க் ஆக்சுவலா. அது நானும் சென்ட்ரலா யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா வந்து நம்ம கொஞ்சமாச்சு போணும், சொல்யூஷன்ஸ் ஆச்சு கண்டுபிடிக்கணும்ல சென்ட்ரல்ல இருந்து. நம்ம அதுல சொல்யூஷனே இல்லாம முடிச்சிட்டு பிரச்சனை. அதுக்கு ஆக்சுவலா ஒரு ரீசன் இருக்கு. என்னன்னா வந்து இப்போ டாக்டிக்கலா வந்து டீம்ஸ் வந்து ஒவ்வொரு சீசனும் எவால்வ் ஆகுறாங்க பத்தியா. நம்ம வந்து 22-23 சீசன்ல இருந்ததை விட 22-24-25 வந்து ஆக்சுவலா வந்து கொஞ்சம் வந்து டவுன் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து மிடில் தேர்ட்ல எவ்வளவு தூரம் வந்து அவங்கள ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்கன்னா 22-23 சீசனுக்கும் 23-24 சீசனுக்கும் வந்து ஒரு சேஞ்ச் இருந்தது. என்னன்னா நம்ம வந்து ரெண்டு சைடும் வந்துட்டு எப்படி சொல்றது, இப்போ ரைட் பேக் அதே மாதிரி லெஃப்ட் பேக் ரெண்டு பேருமே வந்து இன்வெர்ட் பண்ணுவாங்க, எந்த சைட்ல இருந்து வர்றதோ அந்த ஒரு சேஞ்ச் இருந்தது. பட் ஆனா வந்து 24-25ல வந்துட்டு ஈஸியா வந்து அதை வந்து டீம்ஸ் ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே ஒரு ஆக்சுவலா ஒரு என்ன பண்ணாங்கன்றது ஸ்பெசிபிக்கா நான் சொல்றேன். ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா
நம்ம வந்து முன்னாடி வந்து மிடில் தேர்ட்ல வந்து நமக்கு ஆஹ், எப்படி சொல்லலாம், தெரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலா அது முன்னாடி வந்து மிடில் தேர்ட்ல வந்துட்டு வந்து இந்த இடத்து இருக்கு இல்லையா, இந்த இடத்துல அட்லீஸ்ட் ரெண்டு பேர் தான் வந்துட்டு ஆக்சுவலா இது பண்ணுவாங்க. இப்படி இருந்தது, நம்ம டிஃபெண்ட் பண்ணும் போதுல இப்படி இருந்தது. ஸோ தட் நமக்கு வந்து பாஸ் பண்றப்போ வந்துட்டு ஒன்ஸ் பார்ட்டே இல்ல அப்படின்னா கலஃபியூரி உள்ளக்க வந்துட்டான், இல்ல எம்எல்எஸ்ஓ அப்படி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இருந்து இந்த ரெண்டு பேரையும் டேக்கிள் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. பட் ஆனா இந்த தடவை இந்த சீசன்ல மேஜரா என்ன சேஞ்ச் இருந்தது நம்மகிட்ட, அதே மாதிரி நம்மளோட ஆப்போனன்ட்ஸ் வந்து ஃபிகர் அவுட் பண்ணதுன்னு சொன்னா, இப்போ இந்த இந்த லைன் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் லைன்லயே அவங்க வந்து 3 பேர் வந்து இது பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. கரெக்ட் 3 கரெக்ட். பேரு. பிஎஸ்ஜி கேம் நான் பார்த்தப்பவே 3-4 பேர் பிரஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல 3 பேர் இருக்கும் போதுல இந்த இந்த பிளாக் இருக்கு இல்லையா, இந்த பிளாக் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சென்ட்ரலுக்கு. பட் ஆனா அங்க அதுலயே வந்து எத்தனை ஆப்போசிஷன் பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு பாருங்க. ஆனா ஸோ அவங்க அது கரெக்டா தானே பண்றாங்க. நம்மளுக்கு அது சொல்யூஷன் கண்டுபிடிக்க தெரியலன்னு தானே பண்றாங்க அவங்க. அது வந்து லைக் ஒரு ஸ்ட்ரோக் ஆஃப் ஜீனியஸ் கிடையாது. அது வந்து கிட்டத்தட்ட இப்ப நம்மளோட விளையாடுறப்ப பேசிக் ஆயிடுச்சு அது. அது நம்ம லாஸ்ட் சீசன் பண்ண மாதிரி தான் பண்ணணும். 2 சைடு இன்வெர்ட் பண்ணிட்டு எந்த சைடு வந்து ஃப்ரீயாப்பா இருக்கோ அந்த சைடு முன்னாடி போற மாதிரி போனாதான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். பட் ஆனா அதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இந்த இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரம் ஃபர்ஸ்ட் லைன் டு செகண்ட் லைன் அண்ட் தேர்ட் லைன், இந்த டிஸ்டன்ஸை வந்து அவங்க ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சீசன்ல, அதாவது 22-23, அதே மாதிரி 23-24, அதே மாதிரி லாஸ்ட் சீசன், இதை 3 எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு ஆக்சுவலா லாஸ்ட் சீசன்ல. ஸோ என்ன ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள வந்து இந்த ஹை லைன்ல வச்சு விட்டுறாங்க. வி டோன்ட் ஹவ் எனி பிளேயர் டு, எப்படி சொல்றது, இந்த மாதிரி பால் போட்டு இங்க இருந்து ஓடி போய் இது பண்ற மாதிரி ஒரு ஹை புஷ் பண்ற, அதாவது பேக் லைனை புஷ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ இதே லைன் இங்க இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வி வில் ஹேவ் எனஃப் ஸ்பேஸ் டு கம் இன், இந்த லைன்ல வர்றதுக்கு வி வில் ஹேவ் எனஃப் ஸ்பேஸ். அங்க எப்படி கொடுப்பா ஸ்பேஸ்? நல்லா இருக்கு இது. அதான் இல்ல, அதான் சொல்றேன், அந்த ஹைலைன் எடுக்கும் போதுல ஒன் ஆஃப் த என்ன சொல்றது, நம்மளோட இந்த அட்டாக்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது என்னன்னா, ஒன்னு இந்த ஸ்பேஸ் அவங்க ஆக்குபை பண்ணிடுறாங்க, அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ வந்து வந்து கம்மி பண்ணிட்டாங்க ரொம்ப. நம்மகிட்ட என்னன்னா இந்த வைடு பிளேயர்ஸ், அதே மாதிரி இந்த ஃபார்வர்ட் பிளேயர்ஸ் யாருக்குமே வந்துட்டு ஸ்பீடு பேஸ்ன்றது ரொம்ப கிடையாது. அதாவது பிளேயிங் ஆன் த ஷோல்டர், மார்டினெல்லி ஒருத்தன் தான் இருக்கான், பட் இஸ் வெரி வெரி இன்எஃபெக்டிவ். நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம், போடுற பால் இங்க வரையும் கொண்டு போவான், பட் ஹி வில் நாட் டேக் த ஷாட். அதை எடுத்தாலுமே வந்து கன்வர்ஷன்ல வந்து கொஞ்சம் தான் ஆகும், ரொம்பலாம் ஆகாது. ஒண்ணு இங்க வரையும் போயிட்டு இங்க வரையும் ஹோல்ட் பண்ணிடுவோம் பால, சோ தட் எல்லாரும் ஃபால் பேக் பண்ணிடுவாங்க, பால் நமக்கு இங்க இருக்கும். நான் வெயிட் பண்றேன், கமான் கமான் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. அதான் அது. சோ ஒண்ணு மாதவன் ப்ரோ, சாரி டு கட், இது வந்து இது நீங்க சொல்றீங்க, பட் ஆனா இந்த பாஸ் இருக்கு இல்லையா, வெர்டிகல் பாஸோ இல்லாட்டி அந்த பாஸ் வந்து எம்எல்எஸ் கிட்ட இருந்து மார்டினெல்லிக்கு தான் போய் பார்த்திருக்கேன் ஒழிய, ஓடிகார்ட் கிட்ட இருந்தோ ரைஸ் கிட்ட இருந்தோ இல்ல நம்ம சென்டர் ஃபார்வர்ட் கிட்ட இருந்தோ அந்த லைன் பிரேக்கிங் பாஸ் போட்டு பார்த்ததே கிடையாது. கேப்ரியல் எப்பயாவது ஒர்க்க போடுவான், சலீபா எப்பயாவது ஒர்க்க போடுவான், பட் இவங்க ரெண்டு பேருமே அந்த பாஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணோம். நீ வந்து நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், அது கிவியர் வந்து இங்க ஆட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவன் வந்து கொஞ்சம் நிறைய ட்ரை பண்ணுவான் இந்த பாஸ். ஸோ அது கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். ஸோ நீ வந்து இந்த மாதிரி இப்போ மிட் பிளாக் டீம்ஸ்ல வந்துட்டு அவங்க வந்து இவ்வளவு ஹை லைன்ல ஆடுறாங்க அப்படின்னாலே நமக்கு வந்து இங்க மிடில்ல ஸ்பேஸே கிடைக்காது. அந்த நேரத்துல அவங்க லைனை புஷ் பண்ணாதான் வி வில் ஹேவ் மிடில் ப்ராக்ரஷன். இல்ல வந்து நம்ம வந்து இந்த இடத்த ஃபுல்லா ஆக்குபை பண்ணிட்டு நமக்கு ஒய்டு எதர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இல்ல ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் தான் ஆடுறதுக்கு ஸ்பேஸ் கொடுப்பாங்களே தவிர நமக்கு வந்து ஸ்பேஸே கிடைக்காது. நம்ம வந்து வெரி வெரி இன்எஃபெக்டிவ் இந்த அதாவது ஒயிட் ஸ்பேஸ்ல அட்டாக் பண்றது. ஏன்னா நமக்கு வந்து பேஸோட அட்டாக் பண்ண மாட்டோம், வி வில் புஷ் தம் பேக் ஸ்லோலி. என்ன சொல்றது, இங்க இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் இங்க புஷ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இங்க போய்க்கும் புஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வி வில் லைக் ட்ரை டு பிரேக் தம். சோ அந்த 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 இது வந்து வி ஆர் வெரி வெரி லேக்கிங். இது வந்து ஒண்ணு பண்ணலாம் ஆக்சுவலா, லைக் இதுக்கு என்ன பண்ணலாம்னா, அந்த ரைஸ் பொசிஷன்ல வந்து ஹவர்ட்ஸ் இருந்து பிளஸ் வந்து ஒரு செஸ்கோவோ இல்ல இன்னொரு நல்ல ஸ்ட்ரைக்கர் இருந்தா அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த அந்த ஒரு அவங்க அதாவது 2 டிஃபெண்டர்னால பண்ண முடியாது, கண்டிப்பா அவங்க ஒரு மிட்ஃபீல்டர் கீழ வந்து தான் ஆகணும். அப்ப அந்த ஸ்பேஸ் கிடைக்கும், அந்த கேலஃபியோரி எம்எல்எஸ்க்கு அந்த ஸ்பேஸ் கிடைக்கும், உள்ள போறது இன்னும் ஈஸியா இருக்கும், ஃபாஸ்டா இருக்கும். பிளஸ் இல்லைன்னா இந்த பார்ட்டி ரோல், இப்ப சுபிமெண்டியோட பாஸ் குவிக்கா இருக்கணும் டிரான்சிஷன்ல, இல்லைன்னா நம்ம விங்கரோட டைரக்ட்னஸ் அதிகமா இருக்கணும், பேஸ் அதிகமா இருக்கணும். இப்ப எதுவுமே இல்ல. ஸோ பிரச்சனையை வந்து ஒவ்வொரு பசிலா தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்பதான் ஒரு பசில் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம், இன்னும் 2 பசில் ஃபிக்ஸ் பண்ணோம், அது யாருங்கிறது நமக்கு தெரியல. அது வந்து கோமன், கிங்ஸ்லி கோமன் வாட்கின்ஸா,
அப்படிங்கிறது. எனக்கு இப்ப சனே போனதே எனக்கு லைட்டா வந்து மனசு வந்து ஒப்பாடா ஒருத்தன் போயிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கு. இதுல நம்மளுடைய லிஸ்ட்ல யாரெல்லாம் பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸோ அவங்க யாருன்னு கேட்டா ரொட்ரிகோ இல்ல ஒரு நிக்கோ வில்லியம்ஸை தாண்டி எனக்கு வந்து இந்த செமென்யோங்கிற கோமன் சானே இந்த மாதிரியான ஆட்கள் தான் வந்து நம்ம வாங்குவோம். அந்த மாதிரியான ஆட்கள் தான் எனக்கு ஒவ்வொருத்தலாம் எலிமினேட் ஆக எனக்கு வந்து சந்தோஷம். மடுவைக்க வேற லிங்க் பண்றாருங்க. இதை நான் எங்க போய் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதை வேற ஒரு சில பேர் சாக்காக்கு பேக்கப் வேற நம்பிட்டு இருக்காங்க. டேய் அவன் தான்டா ஸ்டார்டரு. நீங்க என்ன அதே மாதிரி இந்த டாக்டிக்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் லாஸ்ட் சீசன் கம்பேர் பண்ணும் போதுல இந்த சீசன் வந்து என்னன்னா பால் வந்து நமக்கு இந்த பொசிஷன்ல தான் இருந்துட்டே இருக்கே தவிர நம்ம ப்ரீவியஸ் சீசன்ல பாத்தீங்கன்னா அந்த பால் புஷிங் லெவல் வந்து நமக்கு இங்க இருக்கும். நம்மளோட சலிபா கேப்ரியல்லாம் இந்த லைன்ல இருந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி அவங்களோட ஹாஃப்ல நம்ம நிறைய புஷ் பண்ணிட்டு இருப்போம். பட் ஆனா இந்த சீசன்ல வந்து நம்ம பால் ஹோல்டிங் ஆவரேஜ் பால் ஹோல்டிங் லெவலே வந்து இங்கே தான் இருக்கு. நம்ம வந்து இன்னும் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணணும். புஷ் பண்ணாதான் அவங்களும் வந்து பின்னாடி போறதுக்கு நம்ம ஃப்ரண்ட் ஃபுட்ல இருக்கணும்னு பண்றது நம்ம ஓவரா கண்ட்ரோல்ல கொண்டு வந்து நம்ம ஜெனுவினாவே ஃப்ரண்ட் ஃபுட்ல போற மாதிரி தெரியல. கரெக்ட். சோ இது வந்து இன்னொரு ப்ராப்ளம்க்கு என்ன வழிவகுக்குன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் இங்க நம்ம வந்து மிட்ஃபீல்ட்ல நம்ம இங்க லூஸ் பண்ற பால் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து வி வுட் ஹவ் லைக் லாஸ்ட் த பால் இங்க இந்த இடத்துல லாஸ்ட் சீசன்ல. சோ வந்து நமக்கு பின்னாடி வந்து ஃபால் பேக் பண்றதுக்கு ரெக்கவர் ஆகி நம்ம பொசிஷன் ஆகுறதுக்கு இட் gives some amount of time. பட் ஆனா அதே வந்து இங்க விடுறதுனால we are losing the space. அந்த லிட்டில் ஸ்பேஸ் வந்து நம்ம லூஸ் பண்றோம். அதே மாதிரி தான் இன்கேஸ் நமக்கு வந்து அவங்களுக்கு நம்ம கோல் கன்சீட் பண்றதுக்கும் அவங்களுக்கு இது வந்து ஒரு ஹையர் சான்ஸ் இருக்கு. ஆக்சுவலா இந்த இடத்துல இருந்து லூஸ் பண்றது நம்ம ஜென்ரலா நிறைய இடத்துல வந்து இந்த இடத்துல எல்லாம் லூஸ் பண்ணிருப்போம். இது என்னன்னா இந்த செட்டப்னால என்னன்னா ராயாவோட பொசிஷனிங்மே வந்து ரிஸ்க் தான். கரெக்ட். அவனால வந்து ஆட முடியும் ஆடலாம் அப்படின்னா கூட அவன் ரிஸ்க் எடுக்க முடியாது. சோ அதனால அந்த தேர்ட் சென்டர் பேக் ஆப்ஷனே வந்து கம்மியாயிடுது இந்த சீசன். கரெக்ட். சோ இது லைக் லிட்டரலி டெல்ஸ் மீ லைக் இட்ஸ் நாட் ஜஸ்ட் தி பீப்புள். நம்ம வந்து பீப்புள்னால ஒண்டி நம்ம வந்து இப்படி விளையாடல. நம்மளுக்கு வந்துட்டு டாக்டிக்கலியே வந்துட்டு அதுதான் நான் சொன்ன மாதிரி ஐ டோன்ட் நோ இஃப் லைக் சீரியஸ்லி இப்போ இது இந்த பாயிண்ட்ல இதுதான் இன்ஜுரிஸ் டெஃபினட்டா அது ஒரு பெரிய சென்ட்ரல். பட் அந்த இன்ஜுரிஸ் அண்ட் பீப்புளை தாண்டி பார்த்தா நம்ம இருக்கிறது எல்லாமே டாக்டிக்கலி நம்மளோட இஷ்யூஸ் மாதிரி தான் இருக்கே தவிர்த்து இது வந்து நம்ம வந்து பிளேயர்ஸ்னால நம்ம வந்து கோல் அடிக்கல அந்த மாதிரி இல்லை. பட் அகேன் இது வந்துட்டு நான் இது திருப்பி கேட்குற ஒரு கேள்விதான் அது. இப்போ இன்கேஸ் நீ சொன்னல இதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு செஸ்கோ மாதிரி ஒரு ஃபார்வர்ட் வந்தாலோ இல்லாட்டி இந்த நேரத்தில் வந்து நம்ம ஒரு விங்கர் ப்ரொஃபைல் நம்ம பார்க்கறதே வந்துட்டு ரொட்ரிகோ தான் வந்து ஒரு மாதிரியான எப்படி சொல்றது. நம்ம வந்து கிட்டன்ஸ் பார்த்தோம், நம்ம வந்து நீக்கோ வில்லியம்ஸோட லிங்க் ஆயிருந்தோம், கிட்டன்ஸோட லிங்க் ஆயிருந்தோம், ரொட்ரிகோட லிங்காக இருக்கும் வச்சுக்கோங்க. 3 பேர்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொட்ரிகோ தான் கொஞ்சம் வந்து ஆஃப் ஆன ப்ரொஃபைல். மிச்சம் 2 பேரும் கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரியான ப்ரொஃபைல் தான். டச் லைன்ல இருந்து கம்ஃபர்டபுளா எடுத்துட்டு வந்தது. டச்ல ரொட்ரிகோ ஒருத்தன் தான் வந்து கம்ப்ளீட் டச் லைன் விங்கர் கிடையாது. இப்போ கொஸ்டின் என்னன்னா இந்த மாதிரியான ப்ரொஃபைல கூட்டிட்டு வந்தோம்னா எனக்கு நான் முன்னாடியே சொன்னதுதான் ஐ டோன்ட் நோ இஃப் ஐ ஹவ் சீன் தி எஃபெக்டிவ்னஸ். இந்த சிஸ்டமோடைய என்ன சாதிக்க முடியுங்கிற எஃபெக்டிவ்னஸை என்னால் பார்க்கல. பிகாஸ் ப்ராபப்ளி பிளேயர்ஸ் இல்லைங்கிற ஒரு விஷயம். ஆனால் சிஸ்டம்குள்ளேயே பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கு. இது சிஸ்டம் பிரச்சனையா இல்லை நம்ம வந்துட்டு இப்போ சைனிங்ஸ் நான் 2 பேருக்குமே வந்து நான் சொல்றது சிஸ்டம் பிரச்சனையா இல்லை இந்த சைனிங்ஸ் வந்தா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும் நம்புறீங்களா? நம்ம எதிர்பார்க்கிற சைனிங்ஸ் வந்தா சைனிங்ஸ் வந்தா ஓவர் நைட்ல 100 கோல் அடிச்சிருவோமா லீக்லன்னு கேக்குறேன் பேசிக்கா. இல்ல நான் வந்து பாக்குறது பார்த்தா இது வந்து சிஸ்டமிக்காவும் நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஏன்னா வந்து ஒரு சிஸ்டம் எப்படின்னா உனக்கு இருக்கிற 11 பிளேயர்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 8ல இருந்து 9 பிளேயர்ஸோட பெஸ்ட்டை நீ எடுக்க முடிஞ்சா தான் அந்த சீசன்ல நீ வந்து டைட்டில் சேலஞ்சிங் டைட்டில் வின்னிங் அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். இதுல வந்து நமக்கு நல்லா பார்த்தா மார்டினெல்லி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஓடகார்ட், இவங்களுக்கு வந்து 2 பேருக்குமே வந்துட்டு மேக்சிமம் இந்த இன்எஃபெக்டிவா இந்த சிஸ்டம்ல அவங்க வந்துட்டு எப்படின்றது வந்து சொல்ல போனா நிறைய பேச வேண்டியிருக்கும். பட் அவங்க 2 பேரும் இந்த இப்ப இருக்கிற ஒரு சிஸ்டம்ல தே ஆர் வெரி வெரி இன்எஃபெக்டிவ். அதனால வந்துட்டு நம்மளோட அட்டாக்கிங்லயும் மிட்ஃபீல்ட்லயும் ஒரு மெயின் பிளேயர்ஸ் 2 பேருக்கு அந்த மாதிரி இருந்தது. இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகலைன்னா வி ஹாவ் டு மேக் சேஞ்சஸ். இல்லைன்னா வந்து இட் வில் என்ன சொல்றது இந்த சிஸ்டத்துக்கு ஏத்த மாதிரி வேற பிளேயர்ஸ் வாங்க வேண்டியிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஸ்லோவா தான் ப்ராக்ரஸ் பண்ண போறோம் அப்படின்னா
ஸ்லோவா ப்ராக்ரஸ் பண்ற மாதிரியே, அதாவது எனக்கு வந்து ட்ரிப்ளிங் ஸ்கில்ஸ் நிறைய வந்து எனக்கு வந்து இந்த லெக் பிரேக் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நிறைய ஒரு ஃபார்வர்டோ மிட்ஃபீல்டர் ஆனா ட்ரிபிள் மிட்ஃபீல்டர்லயே அந்த மாதிரி பண்ணினாதான் தான். நம்ம டீம்ல ம். கிரைம் ஆச்சே. அந்த அந்த ரெண்டு இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து சான்ஸ் நிறைய கிரியேட் பண்ண முடியும். அப்பதான் வந்து கன்வர்ஷன் ரேட்டும் கூடும். இல்லைன்னா வந்து இட் இஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கோல்ஸ் ஸ்கோர் பண்றது கம்மியாகும். டீம்ஸ் வந்து ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு வந்து நம்மளை ஹோல்ட் பண்றதுக்கு. ஸோ இதுதான் என்னோட விஷயம். நீரா? ஆகாஷ் நான் வந்து எனக்கு வந்து ரெண்டுமே தான். அதாவது பிளேயர்ஸுமே பிரச்சனை தான். அதாவது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டம் தான். ஏன்னா வந்து when a manager can't bring your best player to inside the box, அது வந்து சிஸ்டம் பிரச்சனை. குவிக்லி சாக்கா வந்து நீ பாக்ஸ்குள்ளேயே வராத பிரச்சனை வந்து ஆர்டேட்டாவோட பிரச்சனை, சிஸ்டம் பிரச்சனை. அவன் வந்து ஏன் எஃபிஷியண்டா கொண்டு வர மாட்டேங்கிறாங்கிறது தெரியல. ரெண்டாவது பிரச்சனை வந்து இப்போ ஒரு மார்டினெல்லினால வந்து ஒரு டச் லைன் விங்கர் கிடையாது. ஸோ அவனை வந்து எப்படி ஃபெசிலிட்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அதுவும் சிஸ்டம் பிரச்சனை தான். பட் இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா மார்டினெல்லினால ட்ரிபிள் பண்ண முடியாது, அதாவது 1-to-1 பண்ணி உள்ள வர முடியாது. ஸோ அது வந்து ஒரு பிளேயர் பிரச்சனை. ஸோ இது வந்து வைஸ் யூவர்ஸா வச்சுக்கலாம். இது வந்து ஒண்ணு ஒரு ஓகே இப்ப இருக்கிற பிளேயர்ஸை வச்சு இப்படிதான் ஆட முடியும்னு சொல்லிட்டு மார்டினெல்லி சென்ட்ரலா கொண்டு வந்து சாக்காவை எந்த அளவுக்கு பாக்ஸ்குள்ள கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்து ஃபுல் பாக்ஸ் யூஸ் பண்ணோம். இந்த லிவர்பூல் அந்த ஐ திங்க் அந்த கிளாப் வந்து மானே சாலா யூஸ் பண்ண மாதிரி, இல்லைன்னா வந்து ஒரு கார்டியாலா வந்து இவனை யூஸ் பண்ண மாதிரி, மாரஸோ கிரீலிஷோ அந்த மாதிரி யூஸ் பண்ண மாதிரி பண்ண. இப்ப இவன் வந்து ரெண்டுமே பண்ணல, ஒரு நாய் வாய் வச்ச மாதிரி ரெண்டு பக்கமும் வச்சுட்டான். இவன் சாக்கானால 1-to-1 பண்ண முடியும், மார்டினெல்லினால பண்ண முடியாது. அப்ப என்னன்னா ஒன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு ஃபுல் பேக் யூஸ் பண்ணிருக்கலாம், கேலஃபியரி வந்து நல்ல அவனை வந்து டச் லைன் ஒரு ஃபுட் பேக்கை யூஸ் பண்ணிருக்கலாம், இல்ல எம்எல்எஸ் யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா எம்எல்எஸ்னாலையும் வந்து கிராஸ் பண்ண முடியாது, கேலஃபியர்னாலையும் பண்ண முடியாது. நிறைய மிஸ் ப்ரொஃபைல் மிஸ் மேட்ச் இருக்கு டீம்ல. அது வந்து ஒண்ணு என்ன பொறுத்தளவுக்கு வந்து கோயிங் ஃபார்வர்ட் சொல்யூஷன் வந்து சிஸ்டம் தான். ஒரு செஸ்கோ பிளஸ் ஒரு நல்ல ஒயிட் ஃபார்வர்ட் 1-to-1 ஒயிட் ஃபார்வர்ட் வாங்குறோம்னா கரண்ட் சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆகும். பிளஸ் சுபிமெண்டி வரதுனால ப்ராக்ரஷன் ஸ்பீடா இருக்கும், மேபி ஒர்க் அவுட் ஆகலாம். பட் ஆனா வந்து ஒரு செஸ்கோ பிளஸ் வந்து ஒரு திரும்பியும் ஒரு மார்டினெல்லி மாதிரி ஒரு ஆண்டனி கார்டன் மாதிரி வாங்கினோம்னா கண்டிப்பா இன்னொரு அட்டாக்கிங் ஃபுல் பேக் வாங்கணும். பிளஸ் வந்து பென் ஒயிட் ஹேஸ் டு ஸ்டார்ட் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ். டிம்பர் வந்து ப்ராபப்ளி ஒரு டிஃபெண்டர் சென்டர் பேக் மாதிரி he has to play. ஏன்னா வந்து ஒயிட் தான் வந்து எஃபிஷியண்டா இருப்பான் அந்த ரைட் ஹேண்ட் சைட் ட்ரையாங்கிள். சோ சாரி ஆமா. சோ அதனால வந்து இப்ப நீ சொல்றது ஓகே, எல்லாமே ஓகே. இப்போ அவனுக்கு வந்து 3 சீசன் 5 சீசனா ஆடிட்டு இருக்கான், 5.5 சீசனா அவனுடைய மேனேஜரா ஆடிட்டு இருக்கான். நான் முன்னாடியே கேட்ட கேள்விதான் இது. வந்து எப்படி சொல்றது, நம்ம குரூப்ல பேசியிருக்கோம் இதை பத்தி ஓப்பனாக பேசுவோமே. இப்போ அடுத்த சீசன் 5 சீசனா மார்டினெல்லி வச்சு விளையாடி இருக்கான். நம்ம வந்து இப்போ சொல்றோம் சிஸ்டமும் இம்ப்ரூவ் பண்ணணும், ஸ்குவாடையும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த பாசிபிலிட்டி வந்து ஒரு விங்கர் வரதுக்கான பாசிபிலிட்டி நம்ம ஆர்சனலை பத்தி தெரிஞ்சதுல இன்னைக்குமே அந்த ஒரு ஓட்டையை விடுவாங்கிறது உண்மைதான். ஆனா 5 வருஷமா மார்டினெல்லி வச்சு விளையாடி இருக்கான். கரெக்டா 5 வருஷமா அவங்க கிட்ட இருக்கிற பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து நம்ம விங்கரோ இல்லாட்டி அட்டாக்கரோ டார்கெட் பண்ண வேண்டிய நேரத்துல நமக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ்னு பார்த்தா பெருசா வந்து ரொம்ப இப்ப லாஸ்ட் ஃபியூ டேஸ் அட்லீஸ்ட் நாய்ஸ் வந்துட்டு இருக்கிறது வந்து ஹட்டோ வச்சு தான், ஜோரல் ஹட்டோ வச்சு தான் வருது. அந்த ஹட்டோ வந்துட்டு அவனுமே வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஓவர்லேப்பும் பண்ணுவான், அண்டர்லேப்பும் பண்ணுவான், அந்த மாதிரி இன்வெர்ட்டும் பண்ண முடியும், அந்த மாதிரியான ஒரு ஃபுல் பேக் தான். இன்கேஸ் விங்கர் வரலைன்னா நான் ஒரு ஃபேனா ஆர்டெட்டா கிட்ட அடுத்த சீசன் எனக்கு எஃபிஷியன்சி நீ இம்ப்ரூவ் பண்ணணும், நீ இப்போ ஹட்டோ வாங்குற அதெல்லாம் பண்ற எல்லாமே ஓகே, இம்ப்ரூவ் பண்ணணும் நான் எதிர்பார்க்கறது கரெக்டா தப்பா? இந்த சென்ஸ் தட் நீ வந்து இதுக்கு மேல வந்து ஒரு ரீசன், ஒரு பிளேயரை ரீசனா சொல்ல முடியாது. ஏன்னா 5 வருஷமா நீ அவனை வச்சு விளையாட்ட ஒரு கோச்சோட வேலை வந்துட்டு பிளேயரை இம்ப்ரூவ் பண்றது தான். அவனால இம்ப்ரூவ் பண்ண முடியலையா, ஓகே, இப்ப நீ சொன்ன மாதிரி அவனுடைய ஸ்ட்ரென்த்துக்காச்சும் ஆட வைக்கணும். இப்ப மாதவன் சொன்ன மாதிரி 8 பேர் 9 பேர் வந்து 11 பேர்ல வந்து அவங்களுடைய ஹையஸ்ட் பொட்டன்ஷியலை வெளியே தெரிய வைக்கிறதும் ஒரு மேனேஜரோட வேலை தான். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ திஸ் இஸ் வாட் யூ ஹேவ். த பிளேயர் இஸ் சூப்பர் ஃபெமிலியர் டு யூ பிகாஸ் 5 வருஷமா அவனால என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாது எல்லாத்தையுமே நீ பார்த்துருக்க. உனக்கு பிளேயர் வருவாங்க வர மாட்டாங்க, நம்ம போர்டை எப்படி ஆப்ரேட் பண்ணதுன்னு உனக்கு தெரியும் 5 வருஷத்துல. ஸோ நீ வந்து எனக்கு போன சீசனுக்கு என்னன்னா அவன் வச்சிருக்கிற சிஸ்டம் அவன் வந்து ப்ராபப்ளி ப்ரீ சீசன்ல வந்து இப்படிதான் விளையாடணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பான். ஆனா பிளேயர் வரல, அவன் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஹோப் பண்ணது ஒரு விங்கருக்கு, அந்த விங்கர் வரலங்கிறதுனால அவனால எதுவும் பண்ண முடியல. பட் ஒரு கோச்சாவே நம்ம கிளப் இப்படிதான் ஆப்ரேட் பண்ணுது, நம்மளுக்கு இவ்வளவுதான் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சப்போ ஒரு மார்டினெல்லியும் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி எடுக்க வேண்டியது அவனுடைய வேலை தானே. அந்த நேரத்துல ரீசன் சொல்ல கூடாதுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். கரெக்ட், இந்த ரீசனுமே வரக்கூடாது அந்த கரெக்ட். இது வந்து இது ஆமா, இது நம்ம ரெண்டு ஃபிளிப் சைடா பார்க்கலாம். ஒன்னு மார்டினெல்லி வந்து ஒரு உள்ள கொண்டு வந்து ஆட வச்சு இன்னொரு ஃபுல் பேக் உள்ள
அதாவது ஓவர்லேப் பண்ண வைக்கலாம். ஆனா என்ன ப்ராப்ளம்னா, ஒரு பாலை வந்து சென்ட்ரலா லூஸ் பண்ணோம்னா யாரு வந்து பின்னாடி டிஃபெண்ட் பண்ணுவா? இப்போ MLS வந்து இன்வெர்ட் பண்ணி பாலை இது பண்றான்னா அவன் வந்து சென்ட்ரலா இருப்பான். இதே அவன் வந்து ஒரு ஓவர்லேப் பண்ணி மார்டினெல்லிய இது பண்றான் அப்படின்னா அந்த பால் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா பின்னாடி ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி கன்சர்ன்லாம் ஆர்டெட்டா கண்டிப்பா இருக்கும். அவன் வந்து பயங்கர இப்போ டிஃபென்சிவா வந்து பயங்கர ஃபோக்கஸ் பண்ணதுனால கண்டிப்பா அது யோசிப்பான். இப்போ வந்து ஒரே சாய்ஸ் என்னன்னா, ஒன்னு எய்தர் ஹி ஹாஸ் டு கெட் அ எலைட் விங்கர், இல்லைன்னா மார்டினெல்லி வச்சு பண்றானா கெட் அ வேர்ல்ட் கிளாஸ் ஓவர்லாப்பிங் லெஃப்ட் பேக் ஹூ கேன் டிஃபெண்ட் அப் அண்ட் டவுன். அவ்வளவுதான். ராபர்ட்சன் மாதிரி ஒரு பிளேயர் பார்க்கணும் கண்டிப்பா. மேபி அந்த பால்டே பார்சிலோனா பிளேயர் அந்த மாதிரி ஒரு பிளேயர் பார்க்கணும். மார்டினெல்லி ட்ரோசார்ட் வேலைக்கு ஆக மாட்டாங்கறியா நம்ம வாங்கினோம். அட்டோ வந்து எனக்கு தெரிஞ்ச ஐ டோன்ட் திங்க் ஃபுல் மேல கீழே போற பிளேயர் கிடையாது. பிளஸ் அவன் வந்து ஒரு மாதிரி ட்ரெடிஷனல் அவன் நல்ல டிஃபெண்டர். அவன் சென்டர் பேக், அதாவது கேப்ரியலுக்கு மீன்ஸ் செகண்டா வந்துட்டு வேணா அவனை யோசிக்கலாம். பட் ஆனா வந்துட்டு ஹாட்டோ வேஸ்ட் ஆக்சுவலி அன்லெஸ் கிவியர் கோஸ் அவுட். அவன் வந்து பெருசா யூஸ் இல்லைங்கிறதா என்னோட ஒப்பீனியன். பட் மற்றபடி அதே தான். லைக் மார்டினெல்லி ட்ரோசார்ட் தான் லெஃப்ட் விங்கர்ஸ் நெக்ஸ்ட் சீசன்னா வேர்ல்ட் கிளாஸ் அட்டாக்கிங் ஃபுல் பேக் கண்டிப்பா இருக்கணும். இல்லைன்னா வந்து திரும்பி அதே மாதிரி தான் ஆட போறோம் நெக்ஸ்ட் சீசன். எதுவுமே மாற போறது இல்லை. ஸோ நீ சொல்றதெல்லாம் பார்த்தா இட்ஸ் நாட் லுக்கிங் குட் ப்ரோ. அந்த மாதிரி தான் இருக்கு நீ சொல்றத பார்த்தா. மாதவன், யுவர் ஒபினியன். நான் கேட்கறதுல தப்பு இல்லல்ல. நான் எதிர்பார்க்கறதுல ஒரு ஃபேனா நான் எதிர்பார்க்கறதுல தப்பு இல்ல. கரெக்ட்டா? தப்பே இல்ல. நமக்கு இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதுல அட்லீஸ்ட் நீங்க வந்து இருக்கிற மேஜரான இஷ்யூஸ் பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ரெண்டாவது இஷ்யூ, சாரி இல்ல ரெண்டாவது இஷ்யூ ஃபிக்ஸ் பண்றது பிரச்சனை இல்லைன்னா அது ஆல்ரெடி வாங்கிட்டோம். அது சரியா. அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் டாக்டிக்கலா டிரான்சிஷன்ல அதுக்கு வந்து பேசி சென்டர் ஃபார்வர்ட் இன் செஸ்கோ அண்ட் பேசி ஒயிட் ஃபார்வர்ட் இன் சம்ஒன் ஹூ கேன் டு இட். அது ராட்ரிகோவா இருக்கு. அது கண்டிப்பா அது எனக்கு 90% தெரியும். கரெக்ட். அதுக்கப்புறம் அப்ப இப்பதான் வந்து ஸ்பர்ஸ் இப்பதான் நம்ம பேசிட்டு ஆக்சுவலா ரெக்கார்ட் பண்றது ஃப்ரைடே அன்னைக்கு செமென்யோ ஸ்பர்ஸ்க்கு வந்து ரிஜெக்ஷன் ஒன்னு வந்திருக்கு. அவங்களும் வந்து அதுக்கப்புறம் இருக்காங்க. இந்த மூணாவது விஷயத்தையும் கிட்டத்தட்ட டாக்டிக்கலா பாத்தீங்கன்னா இந்த மூணு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா கோச்சிங்ல அதே மாதிரி நம்ம சிஸ்டம்ல வந்து கொஞ்சம் டீக்ஸ் பண்ணா நம்ம வந்து ஸ்பெசிபிக்கா வந்து இது பண்ணலாம், எஃபெக்டிவா வந்து பண்ணலாம். இதை விட நம்ம இப்ப இருக்கிறத விட எஃபெக்டிவா பண்ணலாம். பட் ஆனா வந்து பண்ணாது, இப்ப இருக்கிறத விட எஃபெக்டிவா பண்ணலாம். பட் ஆனா அது பண்ணாம இருக்கிறதுக்கு இல்ல. இப்போ மோர் பண்ணனும் இப்ப இருக்கிறத விட கண்டிப்பா. எனக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான். எனக்கு வந்து மெயினா சிஸ்டம் மாத்தி எனக்கு கோல்ஸ் கண்டிப்பா அடிக்கணும். அடிக்கலன்னா லீக் எல்லாம் ஜெயிக்கவே முடியாது. இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பான்சிவா ஆடுறதுதான் பெட்டர் நெக்ஸ்ட் சீசன். ஏன்னா வந்து ரைஸ் இருக்கான், ரெண்டு பில்லர்ஸ் இருக்காங்க, கப்ரியல், சலீபா, ப்ராபப்லி டிம்பருக்கும் டிஃபெண்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு மேல எதுக்கு பயந்துக்கணுங்கிறது தான் என்னோட கேள்வி. ஓப்பன் ஆயிடும், கோல் கன்சீட் பண்ணுவோங்கிறது எதுக்கு வந்து பண்ணணும்? லிவர்பூல் கன்சீட் பண்ணது நம்மளை விட 7-8 கோல் அதிகமா தான் கன்சீட் பண்ணிருக்காங்க. தே ஒன் தி லீக். சோ இந்த ஸ்லைடு வந்து ஆக்சுவலா நீங்க எஃபெக்டிவா பாத்தீங்கன்னா எங்க ப்ராப்ளம் இருக்குன்றது நல்லாவே தெரியும். இது லாஸ்ட் சீசன்ல இப்ப இருக்கிற டாப் 20 அகைன்ஸ்ட் வந்து நம்ம எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கோம், எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த சீசன்ல நமக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் டாப் 5 பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், there will not be much change. என்னது, நம்ம 2 பாயிண்ட் ஆக்சுவலா கூட தான் எடுத்திருக்கோம். இப்போ அகைன்ஸ்ட் லிவர்பூல், மேன் சிட்டி, செல்சி, நியூ காசல், ஆஸ்டன் வில்லா கூட இந்த வட்டம் நல்லா பண்ணிருக்கோம். ஸோ நல்லா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 டீம்ஸ் கூட 2 பாயிண்ட் கூட தான் எடுத்திருக்கோம். அதே மாதிரி 14க்கு, அதாவது 14ல இருந்து 14, 15, 16 அந்த மாதிரி லாஸ்ட் 6 கேம்ஸும் பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து there is no change. நம்ம வந்து இப்போ லாஸ்ட் சீசன் எடுத்த அதே பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். நமக்கு பாயிண்ட்ஸ் கம்மியானது அதான் 15 பாயிண்ட் நம்ம வந்து லாஸ்ட் சீசன்ல இருந்து இந்த தடவை கம்மியாயிருக்கும். எல்லாமே பாத்தீங்கன்னா 6th இருந்து 13th வரைக்கும் இருக்கிற கேம்ஸ்ல எல்லாமே நம்ம லாஸ்ட் சீசன்ல ஹோம் பண்ணவே நல்லாவே பண்ணிருக்கோம். பட் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே இந்த இடம் மொக்கையா ஆடி இருக்கும். ஒண்ணு ஸ்பெசிபிக்கா போர்ன்மத் பாத்தீங்கன்னா போர்ன்மத் எல்லாமே மோஸ்ட்லி வந்து இந்த இதை பத்தி நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் தவிர மிச்சம் எல்லாமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி மிட் பிளாக் ஆடுற டீம். எல்லாத்துலயுமே வந்து நல்ல ஒரு இது தெரியும். இந்த இதை பாத்தீங்கன்னா நல்லா ஒரு தெரியுது
எதுல எங்க வந்து நம்ம லூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு. கரெக்ட். இதுல அதே என்னன்னா மாதிரி பிரச்சனைனா மிட் பிளாக் டீம்ஸ்க்கு வந்து என்னன்னா மிட் பிளாக் டீம்ஸ் நம்ம ஆடுறோம் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல்லம் பிரென்ஃபோர்ட்லாம் அவங்களே வந்து ஒரு கோலுக்கு மேல அடிக்க மாட்டாங்க. அவங்க ஹோம்னாலும் சரி அவேனாலும் சரி. கரெக்ட். நம்மளோட வேலை என்னன்னா பால ஸ்பீடா ப்ராக்ரஸ் பண்ணி ஒரு கோல் அடிச்சோனாலே தேல் கெட் ஐ மீன் அவங்க ஹெட்ஸ் வந்து தேல் கெட் டவுன். சோ அவங்க நமக்கு அந்த லாஜிக்கே புரிய மாட்டேங்குது. கரெக்ட். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ல நீ நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இந்த 46th மினிட்ல இருந்து 75 மினிட்ஸ் வரையும் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம் பாத்தியா, அங்கதான் நம்ம நிறைய கோல்ஸ் கன்சிடர் பண்ணிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த இல்ல அதான் சொல்றேன், மோஸ்ட் ஆஃப் த மிட் பிளாக் டீம்ஸ்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ண மாட்டோம், அவங்களும் ஸ்கோர் பண்ண மாட்டாங்க. அடுத்து வந்ததுக்கு அப்புறம் இந்த கேப் இருக்கு இல்லையா 46 to 75, இதுல வந்து அவங்க ஸ்கோர் பண்ணிட்டு அடுத்து நம்மள வந்து ஸ்கோர் பண்ணாம விடுறதா அவங்களோட வேலை. இந்த மாதிரிதான் நிறைய இந்த மாதிரிதான் நடக்குது. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் டீவியேஷன், அதை வந்து நம்ம லாஸ்ட் சீசனை விட. ஸோ இது வந்து நம்ம அட்ரஸ் பண்ணல அப்படின்னா இது வந்து நம்ம நெக்ஸ்ட் சீசனும் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். இது ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்கங்கற ஒரு விஷயம் இருக்குல்ல, டீம்ஸ் நம்ம இதுதான் பண்ண போறோம் ஆல்ரெடி லைக் இப்போ 23-24ல பண்ணதே ஃபிகர் அவுட் பண்ணிருப்பாங்க. நம்ம அந்த இதுலயுமே நம்மளுக்கு வந்து புது ஒரு எஃபெக்டிவா இருந்த ஒரு விஷயம், அந்த எஃபிஷியன்சியை தாண்டி ஒரு குரூப்பா ஆடுறது இல்லாட்டி ஃபாஸ்டா ஆடுறது, அந்த மாதிரியான ஒரு விஷயம். நம்ம ஆல்ரெடி ஃபிகர் அவுட் பண்ணின விஷயத்துக்கு ஓகே நாங்க இன்னுமே வந்து கஷ்டப்படுத்திக்கிறோங்கிற மாதிரி நம்மளும் ஸ்லோ டவுன் பண்றது எனக்கு வந்து லைக் நம்மளே தான் நம்மளுக்கு பிரச்சனை. அது வந்து குழிய தோண்டதும் நம்ம தான், உள்ள போய் உட்கார்ந்துருக்கிறது நம்ம தான்ங்கிற மாதிரி இருக்கு. இந்த ஸ்லோ டவுன் பண்றது ஒரே ஒரு ஆள் தான், அது யாருங்கிறது நம்ம மிட்ஃபீல்ட்லயே பேசிட்டோம். நான் பேச விரும்பல. இல்ல அவன் ஒருத்த மட்டும் கிடையாது, நீ ஓடகட சொன்னீங்கன்னா அவன் ஒருத்த மட்டும் கிடையாது. இந்த தடவை இந்த சீசன்ல சொல்றேன், அட்டாக்கிங்லயும் சொல்றேன், மிட்ஃபீல்ட்லயும் சொல்றேன், நிறைய வந்து ஸ்லோ டவுன் பண்றாங்க நிறைய பேர். ஈவன் ரைஸ் கூட சில நேரம் ஸ்லோ டவுன் பண்றான். ரைஸ் வந்து ஸ்லோ டவுன் பண்ற அவன் அந்த மாதிரி பிளேயர் கிடையாது. அவன் டெம்போ கண்ட்ரோலரோ டெம்போ செட்டரோ கிடையாது. அவனால பால் ட்ரிபிள் தான் பண்ண முடியும்ல. ஸோ மெயின் வந்து அந்த இஷ்யூ தான். நம்ம லாஸ்ட் எபிசோட் பேசின மாதிரி மிட்ஃபீல்ட் பேஸ்ல இருந்து டெம்போ கிடையாது, நம்ம 10 கிட்ட இருந்து டெம்போ கிடையாது ஃபைனல் தேர்ட்ல. இந்த ரெண்டு பிரச்சனை தான் ஆக்சுவலா. அடுத்து நம்ம இன்ஜுரிஸ் பத்தி இல்ல நம்ம இன்ஜுரிஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பாருங்க, நமக்கு இருக்கிறதுல நீங்க ஒரு டாப் 11 டாப் 10 பிளேயர்ஸ்ல பாத்தீங்கன்னா அட்டாக்கர்ஸ் பாத்தீங்கன்னா 2 பேர் தான் வராங்க. லியாண்ட்ரோ ட்ரோசார்ட் நம்பர் ஆஃப் மினிட்ஸ் ஐயா பிளே பண்ணதுல, கேப்ரியல் மார்டினெல்லி 10வது இடத்துல வரான். 2 பேருமே வந்து இன்எஃபெக்டிவ். பட் ஆனா வந்து இவங்க ஒரு அட்டாக்கர் நமக்கு வந்து 3000 மினிட்ஸ் விளையாடலன்றது இட்ஸ் a பிக் கன்சர்ன். ஒரு அட்டாக்கர் கூட அட்லீஸ்ட் நமக்கு வந்து 2 அட்டாக்கர் ஆட விட்டு தேய்ச்சி விட்டதுனால தானே வந்த வேணா தானே இது. அதான் 2 அட்டாக்கர்ஸ் அட்லீஸ்ட் வந்து இந்த 3000 மார்க்கை தொடணும். அப்பதான் வந்து நம்ம வந்து வின் பண்றதுக்கு, லீக் வின் பண்றதுக்கு சான்ஸ் கொஞ்சமாவது இருக்கு. பட் ஆனா இது வந்து வெரி வெரி இன்எஃபெக்டிவ். என்ன சொல்லப்போனா இன்ஜுரி கன்சர்ன் எவ்வளவு இருக்குன்றது இப்படி தெரியுது. இந்த ஸ்டெர்லிங்னு ஒரு பாய் இருப்பாரு, அவர் இல்ல அது அங்க வரேன் இந்த பாரு இருக்கிறதுல பிளாக் மார்க் அவன் தான். கோல்ஸ் எவ்வளவு 449 நிமிஷம் விளையாண்டு 0 கோல்ஸ், 2 அசிஸ்ட். சில்வர் லைனிங் பார்க்கணும், அரவிந்த் மாதிரி பேச போறேன். அதான் இப்போ அதே இடத்துல மெரினோவை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் மட்டும் இல்ல அப்படின்னா இந்த நம்ம வந்து அட்டாக்ல வந்து இன்னும் ரொம்ப சொதப்பிருக்கும். இவன் இருக்கிற 9th கோல் அண்ட் அசிஸ்ட், அதுவுமே வந்தது எல்லாமே வந்து வெரி கிரிட்டிக்கல் பொசிஷன்ல, வின்னிங் பொசிஷன், ஒரு கோல் அடிக்கிறது அந்த மாதிரி. கரெக்ட். நான் அவனை ஒரு 3 மாசம் கிழிக்காத காரணம் இந்த 9 கோல் தான். ஆமாமா கண்டிப்பா. லைக் அவன் வந்து ஓவராலா ஒரு டிரான்ஸ்பர் என்னன்னா வேர்டிக் ஸ்டில் அவுட் தான். எனக்கு வந்து அவன ஒரு மிட்ஃபீல்டரா நம்மளால எவ்வளவு தூரம் யூஸ் பண்ண முடியும், அவனால என்ன பண்ண முடியுங்கிறது எனக்கு வந்து இன்னும் நம்பிக்கை இல்ல. ஆனா ஒரு அட்டாக்கரா விளையாடுறான், அதுக்காக தான் நம்ம ஹெவர்ட்ஸ் வச்சிருக்கோம். அதனால இவன் எதுக்கு வாங்கினோம், இவன் அட்டாக்கர் ஆடுறதுக்கு தான் வாங்கினோமா? எனக்கு வந்து இதை நினைச்சாலே அப்படியே வந்து அந்த வந்து லிங்க் போயிட்டே இருக்கு. என்னடா பண்ணோம், ஐயோ சரியான்னு. அதனால மெரினோவை பத்தி யோசிக்கிறதே விட்டேன் நானு. பரவாயில்லடா, என்னமோ பண்றேன், நீ ஏதோ ஒரு கோல் போட்டு கொடுத்துருக்க, சந்தோஷம், தேங்க்யூ வெரி மச். அந்த நிலைமையில தான் இருக்கேன் நானு. பட் ஆஃப்கோர்ஸ் இதுதான் வந்து லைக் நம்ம சம்மரைஸ் பண்ணணும்னா, நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு லைக் ஆக்சுவலா 1-2 கிடையாது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சிஸ்டம்ல ப்ராப்ளம் இருக்கு, நம்ம வந்து சீக்கிரம் ஆள் கூட்டு வரதுல ப்ராப்ளம் இருக்கு, அட்டாக் ஓவர்லோடுங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து எஃபெக்டிவா பண்ணவே மாற்றோங்கிறது வந்து எனக்கு வந்து இதுதான் நம்மளுடைய பிரெட் அண்ட் பட்டரா இருந்துச்சு.
அவன் ஆர்டேட்டா வந்து 2 சீசன்ஸ் முன்னாடி கூட சொல்லுவான், நீ உள்ளுக்குள்ள கிராஸ் போட்டுட்டே இருந்து ஓவர்லோட் பண்ணினா 70 தடவை போட்டேன்னா அட்லீஸ்ட் 1 ஆவது போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம இந்த வெஸ்ட் ஹாம் கேம்ல விளையாடுறப்ப தோத்து போவோம் டிசம்பர் டைம்ல, 23 டிசம்பர்ல. ஒரு எவ்வளவு சொல்றது, கிராஸ் போட்டுக்கிட்டே இருப்பான், எவனுமே எடுக்க மாட்டான், இல்ல எடுக்கிறது எல்லாம் வெளியே போயிட்டே இருக்கும். அந்த ஓவர்லோட் கான்செப்ட்ங்கிறது நான் இந்த சீசன்ல என்னால ஓவர்லோட் பார்த்த மாதிரியே ஞாபகம், எஃபிஷியன்டா பாக்ஸ்குள்ள ஓவர்லோட் பார்த்தேன். ஸோ இது வந்து சிஸ்டம் அண்ட் த ஸ்பீட் அட் விச் வி பிளேயோட ஒரு பயங்கரமான ரிஃப்ளெக்ஷன் தான். ஸோ சிஸ்டம்ல பிரச்சனை இருக்கு, நம்ம வந்து பிளேயர்ஸை மெயின்டைன் பண்றதுல பிரச்சனை இருக்கு, நம்ம வந்து புது பிளேயர்ஸ் கொண்டு வரதுல பிரச்சனை இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு காம்பினேஷனா தான் இருக்கு. ஆனா மெயினா கோச்சிங்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் மெயினா. நம்ம கோச்சிங் இம்ப்ரூவ் பண்ணினாதான், நம்மளுடைய சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணினாதான் நம்மளால அடுத்த லெவலுக்கு போக முடியும். இது வந்து பிளாட்டோவானா கூட எனக்கு கவலை கிடையாது. நம்ம வந்து ரைஸ் பண்ணிட்டே இருக்கிறதுல படார்னு ஒரு பயங்கரமா ஸ்டீப்பா விழுந்திருக்கும் இந்த இடத்துல. ஆக்சுவலா இது வந்து ஒரு நம்ம ரியலைஸ் பண்ற, நம்ம ஒரு ஆக்சுவலா ஆன் த பிச் ரிசல்ட்டை தாண்டி நம்ம விளையாடுறதுல இது நிறைய பேர் ரியலைஸ் பண்றதுதான் எனக்கு வந்து இதுதான் மெயினான ரீசன். நம்ம என்ன எவ்வளவு ரீசன் கொண்டு வந்தாலுமே அல்டிமேட்லி இட் கம்ஸ் டவுன் டு தி சிஸ்டம். அது மேனேஜர் இம்ப்ரூவ் பண்ணிடும். கரெக்ட். இந்த ஸ்லைட்லயும் பாருங்களேன், இப்போ சாக்காவை தவிர ஒரு எலைட் கிரியேட்டர், அதாவது ஷார்ட் கிரியேஷன், எஸ்சிஏ வந்து ஷார்ட் கிரியேஷன் ஆக்ஷன், ஜிசிஏ வந்து கோல் கிரியேட்டிங் ஆக்ஷன். ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு கேம்ல பெர் 90 பாத்தீங்கன்னா 1.20 சாக்காக்கு இருக்கு. ஒரு கேம்ல 1.20 சான்ஸ் கிரியேட் பண்றான், கோல் கிரியேஷன் சான்ஸ். பட் ஆனா வந்து அதே இப்போ ஒரு ஸ்டார்டரா நீங்க மார்டினெல்லியோ இல்ல ட்ரொசார்டையோ எடுத்தீங்கன்னா 0.28 0.27. ஒரு கேம்ல நீ வந்து ஒரு கோல் ஸ்கோரிங் கோல் கிரியேட்டிங் ஆக்ஷன் கூட எடுக்கல அப்படின்னா மீன்ஸ் அது வந்து நமக்கு ஒரு ஸ்டார்டிங் லெவல்ல இருக்கிற ஒரு அட்டாக் இருக்கு. இட்ஸ் நாட் எப்படி சொல்றது, நாட் ஒர்த் இட். ஒரு இப்போ நீங்க அதான் சொல்றேன், லீக் வின் பண்ற அப்படின்னா அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் அட்டாக்கர்ஸ் வந்து அட்லீஸ்ட் மினிமம் 1 இருக்கணும். ஸ்டார்டிங் லெவல்ல இருக்கிறவங்க பெஞ்ச்ல இருந்து வர்றியா அட்லீஸ்ட் வந்து 0.5 இருக்கணும். நமக்கு வந்து ட்ரோசார்டும் மார்டினெல்லியும் எவ்வளவு கேம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு, 0.28 0.27. ஸோ இது வந்து வெரி 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 ஒஸ்ட் ஆக்சுவலா சொல்ல போனா. ஸோ இதெல்லாம் தான் பிரச்சனைகள், இதெல்லாம் தான் நாங்கள் எதிர்பார்க்குற சொல்யூஷன்ஸ். அஃப்கோர்ஸ் சொல்யூஷன்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர்ஸும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். பட் டிரான்ஸ்ஃபர்ஸ் மேலே ஒண்டி சொல்யூஷன் போட முடியாது. மேனேஜ்மெண்ட்ல தான் வந்து மெயினான விஷயமே இருக்கு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த டாக்டிக் ஆர் த சிஸ்டம், ஆல்சோ ஹவ் யூ மேனேஜ் யுவர் பிளேயர்ஸ். நீ வந்து உன் பிளேயரை வந்துட்டு லைஃப் பாய் சோப் மாதிரி போன எபிசோட்ல சொன்னது தான், போட்டு தேய்ன்னு தேய்ச்சேன்னா ஒரு பாயிண்ட்ல அவன் கரைஞ்சிருவான். நீ வந்து நம்பிக்கையும் வைக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். நான் வந்து 2-0 லீட் பண்ணிட்டு இருக்கிற கேம்ல போயிட்டு நீ சாக்காவை தூக்குற சிச்சுவேஷன்ல இருக்கணுமே தவிர்த்து 80வது நிமிஷத்துல எனக்கு சாக்கா இருந்து நான் 1-0 போட்டு ஜெயிக்க போறேங்கிற ஒரு ஆட்டிடியூடோட நம்ம ஒரு கேமுக்குள்ள போறோம். அப்படிதான் சீசனை விளையாட போறோம்னா சாக்காவும் செத்துருவான், டீமும் செத்துரும், நம்ம வந்து எதுவும் ஜெயிக்கவும் மாட்டோம். இதுதான் வந்து லைக் உண்மை. ஸோ ஓவராலா a lot of this actually falls on the manager and his team. They have to definitely improve what they are doing, and அதுதான் வந்து குவாலிட்டியை ஃபெசிலிட்டேட் பண்ணோம், அதுதான் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஸோ இது அட்டாக்கோட ரிவ்யூ. லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துருவோம், பிளேயர் ரேட்டிங் ஃபார் அட்டாக்கர்ஸ். ஓகே, அது அப்படியே கீப் செல் பெஞ்சும் சொல்லுங்க. இது என்ன, இது எக்ஸ்ட்ரா வச்சிருக்கீங்களா சொல்லுங்க. இப்போ இது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோல்ஸ் பெர் ஆக்ஷன், அதாவது இந்த இது இருக்கு இல்லையா, கோல்ஸ் பெர் ஷார்ட் ஆன் டார்கெட், அது வந்து பாத்தீங்கன்னா மிக்கேல் மெரினோ தான் இருக்கிறதுல ஹையஸ்ட், 0.54. மிச்சம் எல்லாருமே வந்து கம்மி. ஈவன் சாக்கா கூட 0.23 தான் இந்த சீசன். லாஸ்ட் சீசனை விட இந்த சீசன் ரொம்ப கம்மியா இருக்கு சாக்காக்கு. ஸோ நம்ம ஸ்டார்டிங் பிளேயர்ஸ் வந்து கிட்டத்தட்ட இருக்கு, அவன் தான் கோலே போடலையே. இது வந்து கோல்ஸ் வர்சஸ் ஷார்ட் ஆன் டார்கெட், கோல் போடல. கன்வர்ஷன், ஈச் பர்சனோட கன்வர்ஷன் ரேட். இது வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து 0.5 இருக்கணும். ஸ்ட்ரைக்கர் இருக்குன்னா நீங்க ஹேவர்ட்ஸ்க்குமே இது வந்து கம்மி தான், 0.4. 0.5 வந்து இருக்கணும், 0.55 0.6 கொண்டு வரணும். அப்பதான் வந்து பேசிக்கலி ஒரு ரூத்லெஸ் அட்டாக்கர்ஸ் வேணும், ரூத்லெஸ் சிஸ்டம் வேணும், ரெண்டுமே மாத்தணும். எது மாறணும் தெரியல. இதுவும் பாரு, கன்வர்ஷன் ரேட் லாஸ்ட் சீசன்ல வந்து 19%, இந்த சீசன்ல 14%. செம்ம டிராப் ஆஃப். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இத சொன்னாங்க, நானும் லலித் சொல்றப்பதான் நாங்க போட்டு அடிக்கிட்டு அடிச்சானுங்க எங்களை.
இது பாயிண்ட் இதுதான்டா முக்கியமான லாஸ்ட் ஃப்ரம் வின்னிங் கேம் ஸ்டேட் லாஸ்ட் சீசனை விட பாருங்க 22-23 22-23-24 கிட்டத்தட்ட எவ்வளவு மோர் தென் half வந்து இருக்கு. 21 பாயிண்ட்ஸ் நம்ம லூஸ் பண்ணிருக்கோம். 30 கேம்ஸ்ல 20 வின் பண்ணிருக்கோம், 9 டிரா பண்ணிருக்கோம், 1 லூஸ் பண்ணிருக்கோம். இந்த 21 9 பாயிண்ட் டிராஸ் அண்ட் லூஸ் தான் மெயின். So sad. இட்ஸ் ரியலி பேட் மெட்ரிக் இது ஆக்சுவலா. இட் இஸ் நாட் a குட் மெட்ரிக் அட் ஆல். இது இதே வந்து வந்து நம்ம வந்து ஆர்சனலுக்கு ஆர்டெட்டாக்கும் பாயிண்ட்ஸ் கெயின் ஆர்சனலுக்கும் ஃப்ரம் மெயில் லூசிங் பண்ணணும் நம்ம. டேய் நாங்களே இந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சிருக்கோம்டா, நீங்க பாருங்கடா அப்படின்ட்டு. இல்ல சீரியஸா தான் லைக் இதே நம்ம பாயிண்ட்ஸ் கெயின் ஃப்ரம் லூசிங் சிச்சுவேஷன்ஸ் இல்ல லாஸ் டிராவா கன்வெர்ட் பண்ணோமா, டிராவை வின்னா கன்வெர்ட் பண்ணோமானா அது ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஆக்சுவலா. எனக்கு லிட்டரலி என்ன ஒரு 2 கேம் ஞாபகத்துக்கு வருது, சவுத் ஆம்டன் கேம் ஞாபகத்துக்கு வருது. மற்றபடி வேற எதுவுமே. சவுத் ஆம்டனா லெஸ்டரா அந்த ஒரு 2 கோல் விட்டுட்டு வந்து கடைசியில திபுன்னு கடைசியில வந்து ஒரு 2 கோல் சாக்கா ஒரு கோல் போடுவான் லெஸ்டர் சிட்டி ஆரம்பத்திலேயே. எனக்கு அதை தாண்டி நிறைய கேம் ஞாபகம். இது அதுதான் வந்து ஒரு மெயினான ஃபேக்டர். இது எஃபிஷியன்சி எல்லாமே சிஸ்டமே ஃபெசிலிட்டேட் பண்ணும். அதை நீ தோக்குற நிலைமையில இருந்தா உன்னால ஈஸியா ஸ்விட்ச் பண்ணிட்டு வர முடியும். ஏன்னா எல்லாருமே நம்ம ஈஸியா சொன்ன ஒரு விஷயம் வந்து நம்ம செகண்ட் கியர் தாண்டலன்னு. ஒருவேளை ஃபோர்த் கியரும் செகண்ட் கியரும் ஒண்ணுதானோன்னு தோணும் எனக்கு சம்டைம்ஸ் நம்ம விளையாடுறத பார்த்தா. எனக்கு அதனாலதான் வந்து லைக் ஓவராலா வந்து இது வந்து பாயிண்டே பண்ண முடியாது. ஒரு ஃபேனா என்னுடைய நாலேஜுக்கு என்னால பாயிண்ட் பண்ண முடியாத இதுவால இருக்குமோ அதனால இருக்குமோன்னு தான் இருக்கே தவிர்த்து இது வந்து ஒரு பின் பாயிண்டடா இது பண்ணினா மட்டும் நம்ம ஜெயிச்சிருவோம் அந்த மாதிரியான எனக்கு வந்து சொல்ல முடியல. இப்போ 23-24 நம்மளால சொல்ல முடிஞ்சிச்சுல. 22-23 அப்புறம் மெச்சூரிட்டி இல்ல, நம்ம இதை ஒண்டி பண்ணினோம்னா நம்மளால ஜெயிச்சிட முடியும்னு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ரன்னு காமிச்சோம். போன சீசன் பார்த்ததுல ஒன் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் இல்ல, மல்டிபிள் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் இருந்திருக்கு. அதுதான் அன்பார்ச்சுனேட் ட்ரூத். அதுல மெயின்லி அட்டாக் வந்து ஒரு பெரிய ரோலும் ப்ளே பண்ணிருக்கு இந்த மிட்ஃபீல்ட் அண்ட் அட்டாக். ஸோ நடுவு அந்த இடத்துல போட்டுக்கலாமா. மெயினா வந்து நமக்கு வந்து இது காப்பாத்தினது டிஃபென்ஸு, சாரி சாவடிச்சது மிட்ஃபீல்டு. அது வந்து அட்டாக் வந்துட்டு பாவம் நடுவுல மாட்டிக்கிட்டு ஒரு டிவோர்ஸ் ஆகிற அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் மாட்டிட்டு இருக்கிற குழந்தை மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியாம மூச்சுட்டு இருந்துச்சுங்கிற மாதிரி தான் போட முடியும்னு நினைக்கிறேன். சென்சிட்டிவ் டாபிக் சிரிக்கிறோம்னு நினைக்காதீங்க, பட் இதுதான் வந்து உண்மை. கிளப் அந்த நிலைமையில தான் இருக்கு இப்போ. ஜுபிமெண்டி இது வந்து நம்ம வந்து ஜுபிமெண்டி எபிசோட்ல பார்க்கலாம் ஆக்சுவலா. இப்போ வேணாம், இப்போ நம்ம வந்து டேரக்டா இதுக்கு போயிடுவோம். ஆக்சுவலா அஃப்கோர்ஸ் எஸ் ஜுபிமெண்டி வந்து கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கும் ஒரு எபிசோட் போடுவோம். பட் ஆனா இப்போ வந்துட்டு லைக் நம்ம லாஸ்ட் பார்ட்டுக்கு போயிடுவோம், பிளேயர் ரேட்டிங்ஸ் அண்ட் கீப் செல் பெஞ்ச். ஓகே, ஸோ ஆகாஷ், கேப்ரியல் மார்டினெல்லி வந்து 6.5 எதிர்பார்க்கல நானு. இல்ல அவன் வந்து டிஃபென்சிவா பண்றான் ஓரளவுக்கு. மோஸ்ட் எஃபிஷியன்ட் டிஃபெண்டர்னே சொல்லலாம், அட்டாக்கிங் டிஃபெண்டர் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஸோ அதாவது அவனை வந்து பின்னாடியும் ஓட விட்டு டிஃபெண்ட் பண்ணி வச்சு அவனையும் முன்னாடியும், ப்ளஸ் அவன் மேலே பார்த்து எதுவுமே ட்ரிபிள் பண்ண மாட்டேங்கிறான். அது இன்னும் பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. ப்ளஸ் அவன் வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டிய ஷாட் எடுக்கிறது இல்லை. பட் ஸ்டில் வந்து அவன் பண்ற வேலை வந்து ப்ராபப்ளி பிரீமியர் லீக்ல எந்த அட்டாக்கரும் பண்ண மாட்டான். ஸோ வந்து அதுக்கு வேண்டிய கிவ் 6.5. பட் செம புவர் சீசன், அது எக்ஸ்பெக்டட் தான். அவன் சிஸ்டம் பிரச்சனை இருக்கு. ஸோ சிஸ்டம் வந்து ஒரு கேள்வி இதுலயே, do you think there is லைக் இப்ப மார்க்கெட்ல மார்டினெல்லி பண்ணக்கூடிய விஷயத்தையும் பண்ணி நம்ம மார்டினெல்லி கிட்ட இருந்து அட்டாக்கிங் வைஸ் எதிர்பார்க்கறதையும் பண்ற மாதிரியோ ஆர் ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணி கொண்டு வர மாதிரியான ஒரு ப்ரொஃபைல் இல்லையா, இல்ல ஒரு பிளேயர் இல்லையா? ஏன்னா என்னால ஒத்துக்க முடியல, அது இல்லங்கிறது என்னால ஒத்துக்க முடியல. பட் இல்லையா, இல்ல ராட்ரிகோ வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங் அட்டாக்கர் தான். பட் ஆனாலும் ஸ்டில் வந்து நம்ம பிரீமியர் லீக் இன்டென்சிட்டிக்கு அவன் டிஃபெண்ட் பண்ணிட்டு திருப்பி அவனோட குவாலிட்டி காமிக்கணும்னா அது டைம் ஆகும். பட் ஸ்டில் அதான் நான் சொன்னேன், நம்ம வந்து இப்போ ஒரு அட்டாக்கரை டிஃபெண்ட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா இப்போ அவன் அட்டாக் பண்றப்ப அவனுக்கு இன்னும் ஹெல்ப் கொடுக்கணும். நம்ம இப்போ வந்து ஓவர்லாப்பிங்ல ஃபுல் பேக் வேணுமா, இல்லை வந்து அண்டர்லாப்பிங் பிளேயர் வேணுமா, அதெல்லாம் இவன் பண்றது இல்லை. இவன் வெறும் ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் டிஃபெண்ட் தான் பண்றான் இல்லையா. ஓகே, இவன் மார்டினெல்லிக்கு ஒரு கண்டிப்பா ஒரு ஓவர்லாப்பர் வேணும், அப்போதான் இவன் எஃபிஷியன்சி அட்டாக்ல அதிகமா இருக்கும்னு அவன் பண்றதே கிடையாது. ஸோ நான் இந்த சீசன் வந்து நான் அட்டாக்கர்ஸ் எதுவுமே சொல்லவே மாட்டேன். அது வந்து பிரச்சனை எல்லாம் மிட்ஃபீல்ட்ல இருந்து தான் பிரச்சனை. மிட்ஃபீல்டர்ஸ் தான் எல்லாத்தையும் அடிக்கலாம், ரைஸை தவிர எல்லாத்தையும் அடிக்கலாம் இந்த சீசன். ஸோ வந்து மத்தவன் வந்து ஸோ 6.5 நீ கீப் பெஞ்ச் செல் பெஞ்ச் ஓகே. மேடஸ் ப்ரோசார்ட் நம்ம வந்து அவனை கூட்டு வந்தது வந்து ஒரு பெஞ்ச் பிளேயரா தான் கூட்டு வந்தோம். பட் ஆனா இந்த சீசன்ல வந்து அவனை ஸ்டார்டிங் இருக்கிறதுலே அட்டாக்கர்ஸ்ல வந்து அவன் டாப் மிடில்ஸ்ல ஆடி இருக்கான். அதே மாதிரி அவனோட அவுட்புட்லவுமே வந்துட்டு ஆக்சுவலா ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணதுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கணும். பட்
இந்த அவுட்புட் ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு 6.5 இல்ல 7 கொடுக்கலாம் ஆக்சுவலா அவைலபிலிட்டி காமிச்சதுக்காக. 7லாம் யோ 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 7லாம் ரொம்ப எந்த அட்டாக்கருக்குமே 7லாம் கொடுக்குறீங்க. மார்டினெல்லி 6.5 கொடுத்ததே எனக்கு கடுப்பு தான். 6 தான் சொல்லுவேன் அவனுக்கு டிஃபென்சிவ் ஒர்க்னு போட்டாலுமே 5.5 6 தான். ட்ரொசார்டுக்கெல்லாம் 7லாம் கொடுத்தா நான் எந்திரிச்சு போயிடுவேன், ஷோ கட் பண்ணிட்டு எந்திரிச்சு போயிடுவேன். ஆனா இதெல்லாம் ஓகே அப்ப அதே 6.5 தான். ரொம்ப ரெண்டு பேருக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இல்ல. 6 வச்சுப்போம் அவ்வளவுதான், பேசிக் 6 எனக்கு அவ்வளவுதான். எனக்கு ரெண்டு பேருக்குமே அதை தாண்டி எனக்கு கொடுக்க தோண மாட்டேங்குது. ஏன்னா அவன் டிஃபெண்ட் பண்ணாலும் சரி, அட்டாக்கரோட வேலை கோல் தான். நீ வந்து ஒரு அட்டாக்கிங் ஆஸ்பெக்ட்ல நீ எப்படி இம்ப்ரூவ் பண்றேன்னு பார்த்தா மார்டினெல்லி கிட்ட இந்த அட்டாக்கிங் ஆஸ்பெக்ட்ல எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல. ஸோ அது வந்து லைக் குட் பி டியூ டு அ லாட் ஆஃப் ரீசன்ஸ். பட் அவுட் சைட் ஆஃப் த சிஸ்டம் அவனா பண்ற ஒரு விஷயங்களும் இருக்குல்ல. இப்ப நம்ம ஓடகார்ட் பற்றி சொல்றது ஏன் சொன்னோம், ஒரு பாயிண்ட்ல அடிச்சதுக்கு ரீசன் அவனுடைய எஃபிஷியன்ஸை தாண்டி பேசிக் ஆக்ஷன்ஸே அவன் பண்றதுல வந்து நம்மளுக்கு வந்து அகேன்ஸ்டா போக ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் வந்து இப்ப எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சாங்க. மத்தபடி அவன் பண்றது இந்த கை கால தட்டுறதெல்லாம் காலங்காலமா பண்ணிட்டு இருக்கான். திஸ் வாஸ் லைக் மோர் டெட்ரிமெண்டல் டு த டீம். லைக் அவன் பேசிக்ஸ் பண்ண முடியாது, டெட்ரிமெண்டலா இருந்தது. எனக்கு நான் அதே ஆர்குமெண்ட் தான் மார்டினெல்லி ட்ரொசார்டுக்கு கொண்டு வருவேன். இருந்தாங்க எல்லாமே ஓகே, பட் ஆனா அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் வந்துட்டு நம்மள கம்ப்ளீட் பண்ண விட, என்னதான் நம்ம மேல சிஸ்டம் மேல பிரச்சனை இருந்தாலும் அவங்க பேசிக் ஆக்ஷன்ஸே ஒழுங்கா பண்ணலங்கிறது தான் என்னுடைய பெரிய குறை. ஸோ அது வந்துட்டு நிறைய இடங்களில் வந்துட்டு எனக்கு ரொம்ப விசிபிளா தெரிஞ்சிச்சு. லைக் ட்ரொசார்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஹோல்டிங் ஆன் டு த பால் டூ மச். லைக் அவன் மார்டினெல்லி மாதிரி வந்து ரன் பண்ணலைனாலும் இருக்கிற சிச்சுவேஷன்ல பாலை பிடிச்சி நின்றுனே இருப்பான். அது வந்து ஒரு சில இடங்களில் அவர் தேவையில்லாத அந்த ட்ரிக் பண்ணி வெளியே கொண்டு வர ட்ரை பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு வந்து சோர்ஸ் பார்த்து தான். ஸோ 6 நான் சொல்லுவேன். ரெண்டு பேருக்கும் வந்து டிஃபெண்டிங் பண்ணிங்கடாங்கிறதுக்காக வேணா நான் 6 சொல்லுவேன் தவிர்த்து அதுக்கு மேல கொடுக்கறதுலாம் என்ன இதுவா நடத்திட்டு இருக்கோம், நம்ம என்ன கருணைக்கா நடத்திட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது என்னால. நான் வந்து இவன் எடுத்துக்கிறேன், ஹவர்ட்ஸ் எடுத்துக்கிறேன். நான் பயஸும் இருக்கும் டெஃபினட்டா. நான் சொல்லி எனக்கு ஹவர்ட்ஸ் பிடிக்குங்கிறதுனால, பட் ஐ ட்ரை டு பி ஆஸ் அன்பயஸ்ட் அஸ் பாசிபிள். இருந்த வரைக்கும் சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா அவனுடைய ட்ரெஜெக்டரி வந்து நல்லா போயிட்டு இருந்தது. அப்போர்ட்ல தான் வந்து போன சீசனோட டாலியை ஈஸியா பீட் பண்ணிடுவாங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் போயிட்டு இருந்தான். அவன் பண்ற வேலை வந்துட்டு ஆக்சுவலா நம்ம ரொம்ப எப்படி சொல்றது அண்டர்மைன் பண்றோமோன்னு எனக்கு தோணும் நிறைய தடவை. நம்ம சிஸ்டமா ஒரு டீமா இந்த சிஸ்டம்ல ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு அவன் ஒரு முக்கியமான பார்ட். அது ப்ராபப்ளி ஆர்டெட்டா வந்து நான் வாங்கிட்டு இவன் எல்சிஎம்ல வச்சு எனக்கு விளையாட தெரியல ஸ்ட்ரைக்கர்ல போட்டுட்டு அவனோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்றேங்கிறதுக்காக கூட பண்ணிருக்கலாம். பட் ஆனா அவன் வந்து வேலை பார்த்தது வந்து ரொம்ப ஜாஸ்தி வேலை பார்த்திருக்கான். ஆனா அவனை வந்து மிஸ் பண்ணலையா அப்படின்னா என்னால சொல்ல முடியாது. நம்ம நியூ காசல் மேட்ச் தோத்ததுக்கும் யுனைடெட் மேட்ச் தோத்ததுக்கும் 2 மேட்ச் தோத்ததுக்குமே அவனோட பங்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருந்திருக்கு. ஸோ அதனால வந்து எனக்கு வந்து அவன் வந்து இன்ஜுரி ஆனது எல்லாம் சேர்த்து போட்டு கம்பைன் பண்ணி பார்த்தா ஐ ஃபீல் 6/10 தான் என்னால அவனுக்குமே கொடுக்க முடியும். எனக்கு அதுக்கு மேல எனக்கு அவனுக்குமே அவனை மிஸ் பண்ணினோமா, டெஃபினட்டா மிஸ் பண்ணினோம், அது 100% மிஸ் பண்ணினோம். ஆனா இந்த இன்ஜுரி ஃபேக்டர், இந்த 2 பெரிய கேம் கப் கேம்ஸ்ல வந்துட்டு உன்னோட ஏ கேம் கொண்டு வரணுங்கிறப்போ வந்த சான்ஸ் எல்லாம் விட்டது வந்து என்னால வந்து என்னதான் எனக்கு ஹவர்ட்ஸ் பிடிச்சாலோ அதை வந்து அப்படியே கண்ணு மூடிட்டு பார்க்க முடியாது என்னால. ஸோ அதனால வந்து ஐ வில் டெஃபினெட்லி சே ஹவர்ட்ஸ்க்குமே ஒரு 6/10 தான் நான் சொல்லுவேன். எனக்கு அதுக்கு மேல வந்து கொடுக்கறதுக்கு இல்லை. நான் இப்போ மார்டினெல்லி ட்ரொசார்ட் 5.5 ரேஞ்சுக்கு போறேன்னா நான் ஹவர்ட்ஸ்க்கு 5.5 தான் சொல்லுவேன். 5.5 to 6 ட்ரொசார்ட் பெஞ்சா செல்லாம் என்ன பொறுத்தளவுக்கு செல் தான். ட்ரொசார்ட் எனக்கு வந்து ஐடியலி செல். எனக்கு வந்து ஐ வுட் ப்ரிஃபர் கீப்பிங் மார்டினெல்லி அஸ் அ பேக்கப். ஏன்னா மாடு மாதிரி வளர்ப்போம். ஆனா காசு வாங்கி கொடுக்கறது மார்டினெல்லி தான் வாங்கி கொடுப்போம் அன்பார்ச்சுனேட்லி. ட்ரொசார்ட் அன்லஸ் நம்ம ஏதாச்சும் துபாயில எவனையாச்சும் பிடிச்சி சவுதியில எவனையாச்சும் பிடிச்சி டே எப்படியாச்சும் மண்டையில மிளகா அரைச்சிடலான்டான்னு சொல்லிட்டு பிடிச்சோம்னா வாய்ப்பு இருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி மார்டினெல்லி வில் பி சோல்டு தான் எனக்கு தோணுது. அது வந்து அதுதான் வந்து இல்லாட்டி இருப்பான், இல்லாட்டி ஹில் பி சோல்ட் அஸ் ஹில் எய்தர் ஸ்டே அஸ் அ ஸ்டார்டர் ஆர் பி சோல்ட். ஹவர்ட்ஸ் வந்துட்டு நம்ம என்ன இது பண்ணாலும் தலைவர் சொல்லிட்டாரு, இவன் தான் ஸ்டார்டர், இவன் தான் என் அடுத்த படத்து ஹீரோ நீ தான், டைரக்டர் நீ தான் அப்படின்னு. இப்படி சொல்றான். மேபி ஐ திங்க் கொஞ்சம் ட்வீக் பண்ணுவான் சிஸ்டம். ஹவர்ட்ஸ் கொஞ்சம் செகண்ட் ஸ்ட்ரைக்கர் மாதிரி ட்ரை பண்ணுவான்னு நினைக்கிறேன். இப்படிதான் வந்து ஏன்னா வந்து கண்டிப்பா செஸ்கோ இவ்வளவு புஷ் பண்ணி வாங்குறான் ட்ரை பண்றோம்னா அவனை வந்து சும்மா பெஞ்ச்ல உட்கார வைக்க மாட்டான். 75 மில்லியன் பவுண்ட்ஸுக்கு வாங்குறோம்னா ஐ திங்க் யூ ஒன்ட் சிட் ஆன் தி பெஞ்ச். பார்க்கலாம் என்ன நடக்குது. நான் தான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், லைக் வர ஸ்ட்ரைக்கர் அந்த வீக்கெண்ட் ஷோல பேச கூட சொன்னேன், வர ஸ்ட்ரைக்கர் யாரா இருந்தாலுமே அவன் வந்து ஹவர்ட்ஸ் கூட தான் விளையாடுவேன் தவிர்த்து ஹவர்ட்ஸ் ரிப்ளேஸ் பண்ணி விளையாட மாட்டான். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ஐ திங்க் கீப் அவனை வந்து ஒரு ஸ்டார்டர் மாதிரி தான் நான் பாக்குறேன். இல்லாட்டி வந்து அவனை வந்து லைக் இல்ல நான் கேம் ஸ்டேட் பொறுத்து அவனை ஸ்டார்ட் பண்ணுவேன். எல்லா கேமும் அவனை ஸ்டார்ட் பண்ண அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவன் எல்லா கேமும் எஃபிஷியன்ட் கிடையாது. இப்போ நம்ம எஃபிஷியண்டா இருக்கணும் அப்படிங்கிற கேம்ஸ் தான் எஃபிஷியன்டே கிடையாது. அவன் வந்து ஒரு மாதிரி சரியான ஒர்க் ஹார்ஸ் தான், பட் டிஃபரெண்ட் ப்ரொஃபைல் வேணும், ரூத்லெஸ்ஸா இருக்கணும் பாக்ஸ்ல. பாடி எல்லாம் வேற ஏத்திட்டு வந்திருக்கான், என்ன பண்றான்னு பாப்போம். ஸோ அதுதான் ஆகாஷ் எப்படி சொல்றது,
சாக்காவா ஹெசுஸா யார் வேணும் உனக்கு? நான் சாக்காவே எடுத்துக்கிறேன். சரி, சாக்காக்கு அதே தான். okay. சாக்காக்கு அதே தான். எனக்கு தெரிஞ்சு 6.5 இல்ல 6 தான். நான் ஒண்ணுமே வந்து ஒன்னும் புவர் சீசன் தான். அதுக்கு மெயின் ரீசன் வந்து யாருன்னு எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன், எல்லாத்துக்கும் தெரியும். ரெண்டு ரீசன், ஒன்னு வந்து ஒரு பிளேயரு, இன்னொருத்தன் வந்து மேனேஜரு. அதனால வந்துட்டு 2 பேரும் தான். வெறும் ஓடிகார்டை மட்டும் அடிச்சு பிரயோஜனம் இல்லை. பட் அவன் வந்து அது டெஃபினட்டா மாறணும். நம்ம வந்து சாக்காவை டச் விங்கராவே வச்சுட்டு நம்ம வந்துட்டு அவன் வந்து 25-30 கோலும் நம்ம போடணும்னு எதிர்பார்க்கறது தப்புன்னு ஃபேன்ஸாவே நமக்கு தெரியுது. இது மேனேஜருக்கு எப்ப தெரிய போகுதுன்னு தெரியல. கரெக்ட். நம்ம ஒரு கட்டத்துல எனக்கு வந்து கொலகாண்டாயிடுச்சு. இவன் டச் லைன்லயே நின்னுட்டு இருக்கான். இவன் டேய் என்னடா எப்படா அப்புறம் இவனை கோல் போட வைக்க போறோம்னு இருந்துச்சு எனக்கு. நீ கோல் போடுற ஏதாச்சும் ஒரு விதத்தை ஃபெசிலிட்டேட் பண்ணணும். நீ அதை வந்து பண்றதுக்கான ஒரு அறிகுறியே இல்லாம அவனும் பாவம் டச் லைன்ல என்னன்னு தட்டிட்டு இருக்கான். 3 பேர் போடுறானுங்க, 4 பேர் போடுறானுங்க அவன் மேல. இது வந்து நம்ம நீ ஓடகார்டை ப்ளேம் பண்ண போறனா ஈக்குவல் ப்ளேம் ஷுட் கோ டு ஆர்டெட்டா. யா 50-50 தான். ஓடிகார்டு வந்து பிட்ச்ல ப்ளேம் பண்ணலாம்னா ஆஃப் த பிட்ச்ல அவன் தான். ஸோ வந்து சாக்காவோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். அவனை பெஸ்ட் அவுட் ஆஃப் சாலா லெவலுக்கு ஒரு லெவல் க்ளோஸா கொண்டு வரணும்னா அவனுக்கு கோல் போஸ்ட் பக்கத்துல கொண்டு வரணும். அதை அவன் பண்ற மாதிரியே தெரியல எனக்கு தெரிஞ்சு. 2 சீசனா ஒன்றும் பண்றது இல்லை. ஸோ 6 தான். பட் ஆனா வந்து ஹோப்ஃபுல்லி ஷுட் பேக் ஃபுல்லி பி பேக். அந்த சரியான ஒரு ஃபோர்ஸா வரும். ஏன்னா வந்து அவன் இருந்த வரைக்குமே பாத்தீங்கன்னா டிசம்பர் வரைக்கும் அவன் இன்ஜுரி ஆகி போற வரைக்குமே வந்து அவனோட செட் பீஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அவன் வந்ததுக்கு அப்புறம் செட் பீஸ் எல்லாம் கொஞ்சம் போர் ஆயிடுச்சு. பட் அவன் வந்ததுக்கு அப்புறம் அவனோட அட்டாக்கிங் சென்ஸே கொஞ்சம் குறைஞ்சிச்சு. நீ ரியல் மேட்ரிட் கேம்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் கன்வர்ஷன் கோலுக்கான அசிஸ்ட் எல்லாம் அதுக்கு அடுத்து எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அசிஸ்டோ இதை கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். கோலுமே ஸ்கோர் பண்ண மாதிரி தெரியல. அவன் கான்பிடன்ஸ் கொஞ்சம் லோவா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க இதுலயுமே பார்த்தேன், இங்கிலாந்து நேஷனல் டீம்லயுமே பாத்தீங்கன்னா அவன் கொஞ்சம் கான்பிடன்ஸும் லோவா இருக்கு. ஃபிட்னஸ் ஐ திங்க் அவன் ரொம்ப இல்லன்னு. ஆமா ஃபுல்லி ஃபிட் இல்ல. அது ரொம்ப எவிடென்ட்டா தெரியும். ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே தெரிஞ்சிச்சு. இன்னொரு இதுக்கு வேண்டிதான் ஒரு எலைட் விங்கர் கண்டிப்பா வேணும். இப்ப இவன் இல்லாட்டியும் கூட ஒரு 60-70ல வந்து இன்னொரு டிஃபரன்ஸ் மேக்கர் நம்மளுக்கு கண்டிப்பா வேணும். லெஃப்ட்ல ரைட்ல நானி மட்டும் வைக்கவா? ஐயோ இல்ல பட் ஆனா அதுதான் லைக் அவனுமே இம்ப்ரூவ் பண்ணணும். லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் அவனோட ஷூட்டிங்லாம் அவனுமே இம்ப்ரூவ் பண்ணணும். அது வந்து அந்த பிஎஸ்டி மேட்ச்ல விட்ட கோல்லாம் வந்து லைக் எப்படி சொல்றது, கோல் போட்டான். பட் அதெல்லாம் வந்து 9 out of 10 times you would expect Saka to score. Or for example அந்த லிவர்பூல் மேட்ச்ல ஒரு ரொட்டீன் பண்ணுவான் தெரியுமா? இவங்க லிவர்பூல் வந்து கவுண்டர் பண்ணுவாங்க சூப்பரா ஆஃப் சைட் ப்ளே பண்றதுக்கு. இவன் தனியா ஓடி வந்துருவான். அவங்க லிட்டரலி அது வந்து அவனுடைய ஜோன் பாடி ஓபன் பண்ணி அவன் அந்த வெளியே கேர்ள் பண்ற ஷாட் தான். பட் அதெல்லாம் அவன் டெஃபினட்டா இம்ப்ரூவ் நெக்ஸ்ட் லெவல் போகணும்னா இதெல்லாம் எதிர்பார்ப்புகள் தான். இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது எதிர்பார்ப்புகள் தான். ஸோ அவன் டெஃபினட்டா பண்ணும். 6 on 10 ஐ வுட் அக்ரி. அவனுக்கு 6 கொடுக்குறோம்னா மார்டின் எல்லிக்கு ட்ரோசார்டுக்குலாம் 5.5 தான். அப்படினா 6.5 கொடுக்கலாம் சாக்காக்கு. ஓகே ஓகே. ஸோ இது ஒன்று மெயினான விஷயம். வேற யார் இருக்கா? ஹெசுஸ் ஆடினது ஒரு 6-7 கேம். அருண் நீங்க நொனேரி எடுத்துக்கோங்க, நான் ஸ்டெர்லிங் எடுத்துக்கிறேன். ஸ்டெர்லிங்லாம் ஒன்றும் ஸ்டெர்லிங்க்கு நான் ஒரு தனி ஐட்டம் ஒன்று வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்பேக் மாதிரி தான் இருந்தது. அவன் வந்தப்போ சரி ஓகே நமக்கு தேவைப்படுற நேரத்துல ஓகே இவன் ஹெல்ப் பண்ணுவான்ற ஒரு நம்பிக்கை அவன் வந்துச்சு. உடனே தட்டிட்டானுங்க. ஆக்சுவலா நம்ம வந்து கீப் செல் அந்த கேட்டகரி இருக்கு இல்லையா, அதுல வந்து இவன் வந்து லாஸ்ட் சம்மர்ல செல் பண்ணிருக்க வேண்டிய கேட்டகரி. இவன் இந்த சீசன் இந்த சம்மர்ல இல்ல லாஸ்ட் சம்மர்ல செல் பண்ணிருக்க வேண்டியவன். நம்ம வந்து இந்த மாதிரிதான் தேய்ச்சிக்கிட்டு தெரியுறோம். அதாவது போன சம்மர்ல நம்ம பண்ண மிஸ்டேக்ஸுக்கு எல்லாம் வந்துட்டு இப்பெல்லாம் வந்து இவன் தான் ஜேசூஸ் மாதிரி ஆளுங்க தான் வந்துட்டு நமக்கு வந்து இருக்கிற வினைகள் சொல்றாங்களா, அதுதான் இவன். வேற ஒண்ணு எதிர்பார்க்கிற நான் பால் ஜனவரியில வர்றப்ப நம்ம ஆர்டேட்டா உட்காந்து மை சன் சத்யமூர்த்தி ஐபிஎஸ் நியூ சைனிங் ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு சொல்லிட்டு வர. இல்ல எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரே பிரச்சனை தான். நம்ம அந்த காலத்துல வில்ஷேர் இருப்பான். வில்ஷேர் இப்படிதான் வருவான் ஒரு 10 மேட்ச் அப்படி இப்படி பயங்கரமா ஆடுவான், திரும்பி போயிடுவான். அந்த மாதிரிதான் இவன் வந்து இப்ப ஆர்டேட்டா கீழே இவன், வெங்கரு கீழே வில்ஷேர்னா இவனுக்கு கீழே இவன். சோ இது வந்து லாஸ்ட் 3 சீசன்ஸே இப்படிதான் நடந்துட்டு இருக்கு ஹெசூஸ்க்கு. சோ எப்படி சொல்றது, கிளிம்சஸ் இருந்துச்சு. எதுவுமே நடக்கலன்னா பெஞ்ச் சொல்லுவேன். அப்படி முடிஞ்சா தயவு செய்து ப்ளீஸ் செல் தான் நான் சொல்லுவேன். போத் வுட் அக்ரி. கரெக்ட்டா? அதே மாதிரி 5 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்து 5 வந்து நம்ம கொஞ்சம் அந்த கிறிஸ்டல் பேலஸ் மேட்ச்ல கொஞ்சம் வந்து தெரிக்க விட்டதுனால வந்து அந்த 4.5ல இருந்து 5 போயிருக்குமே தவிர்த்து அவனுக்கு மத்தபடி எதுவும் இல்ல. இது வந்து ஜெனுவினா நம்ம பேசணும்னா இப்படிதான் பேசணும். ஒன்னேரி வேணா நீ பேசுறா ஆகாஷ். ஒன்னேரி ஐ மீன்
ஈத்தன் நொனேரி வந்து குட், அதாவது குட்னா குட் சீசன் அவனை பொறுத்தளவுக்கு. அதாவது இந்த வே அவன் வந்து அவனுக்கு கிடைச்சிருக்கிற மினிட்ஸ்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்ட் தான். கரெக்ட். பிளஸ் கரெக்டான வந்து லெவல்ஸ் தான் ஆமா கிடைச்சிருக்கு. கரெக்டா தான் ஆர்டேட்டா இந்த விஷயத்துல கொண்டு போறான். ரொம்ப ப்ரெஷர் போடாம கரெக்டா கொண்டு போறான். பிளஸ் வந்து அவனோட டெலிவரிஸ் அந்த செட் பீஸ்ல அந்த ஃபைனல், அதாவது அது பேர் என்ன, ஃபைனல் ஃபார் போஸ்ட்டுக்கு பால் போடுறது, இது எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா பண்றான். பட் ஆனா அவனோட பெஸ்ட் பொசிஷன் வந்து நம்பர் 8 தான். அதாவது ஓடிகார்டோட பொசிஷன் தான் பெஸ்ட் பொசிஷன். அவனோட ரைட் விங் இல்ல, பட் அவன் வந்து ஈ கேன் பிளே தட் ரோல். அவனுக்குமே வந்து ஒரு பென் வெயிட் மாதிரி ஒரு ஓவர்லாப்பர் வேணும். இல்லாமலாம் அவனால எதுவும் பண்ண முடியாது. பட் அவன் அவன் வந்து எம்எல்எஸ்க்கு எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே இம்பார்ட்டன்ஸ் வந்து நொனேரி கொடுக்கணும். அதாவது அவனோட ஃபோக்கஸ் வந்து பிஆர்லாம் வந்து எம்எல்எஸ் பக்கம் போயிடுச்சு நம்ம ஃபேன் பேஸ். பட் வந்து நொனேரி தான் வந்து எனக்கு இன்னுமே அதுக்கு ஒரு ரீசன் இருக்குல்ல, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா இப்போ எம்எல்எஸ் வந்து அட்டாக்கிங் பிளேயர் கிடையாது. ஓகே, நீ வந்து டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர். பட் ஆனா ஒரு அட்டாக்கிங் பிளேயரா வந்து நீ ட்ரிபிள் பண்ற, எல்லாம் பண்ற. பட் ஆனா வந்து பால் நீ நிறைய லூஸ் பண்ற இன்கேஸ் மிட்ஃபீல்ட்ல அப்படின்னா அது வந்து நீ டெவலப் பண்ணணும். இப்போ நீ டெவலப்பிங் பிளேயர்ன்றதுனால அதையும் டெவலப் பண்ணணும். அது தப்பு இல்ல. நான் என்ன சொல்றேன்னா அவங்ககிட்ட பிளாட்ஸ் இருக்கு. பட் என்னன்னா இப்போ வந்து பெப்பு பண்ண தப்ப வந்து இவன் பண்ணக்கூடாது. நான் போன டைமே சொல்லியிருந்தேன். பெப் என்ன பண்ணானா ஃபோர்டனை ஃபால்ஸ் 9ல இருந்து ரைட் விங்ல இருந்து லெஃப்ட் விங்ல இருந்து 10ல இருந்து எல்லாத்தையும் ஆட விட்டான். அதனால அவன் குட்டிச்சவரான பிளேயர் ஆயிட்டான். இப்போ வந்து ஆர்டேட்டா அது பண்ணக்கூடாது. ஒரு மாதிரி நடந்தா மட்டும் தான் அவனால வந்து அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுங்கிற மாதிரியான ஒரு பிளேயர் ஆயிட்டான். கரெக்ட். இப்போ ஆர்டேட்டாக்கு என்ன பண்ணனும்னா நம்பர் 10னா நம்பர் 8, அந்த ரைட் ஆர்சிஎம்னா ஆர்சிஎம், இல்ல ரைட் விங்ல இன்வெர்டட் விங்கர் ஆட வைக்கிறோம் அப்படின்னா ஒரு மாதிரி பெர்னார்டோ சில்வா அந்த மாதிரி ப்ரொஃபைல் அந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஏதோ ஒண்ணு அவன் பெஸ்ட் அவுட் ஆஃப் கொண்டு வரணும். அவனை ரெண்டுமே யூஸ் பண்ணி ரெண்டுலயும் அறகுறையா இருக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணுல பெஸ்டா இருக்கிறது பெட்டர். இது வந்து பெரிய பிரச்சனை நான் பாக்குறேன். என்னன்னா ஹார்ட் அட்டாக்கு ஒரு ஸ்பெசிபிக் ரெக்குயர்மெண்ட்டா நீ வந்து ஒண்ணு மட்டும் பண்ணக்கூடாது, இன்னொன்னு எனக்கு பண்ண தெரிஞ்சிருக்கணும்ன்றது அந்த இது இருக்கிறது. இப்ப எல்லாருமே அந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம அந்த ஸ்பெசிஃபை ஒரு பொசிஷன்ல ஆடுற பெஸ்ட் பிளேயரா நமக்கு யாருமே இல்லையோன்னு எனக்கு கொஞ்சம் தோணிக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலா நீ சாக்காவை விட்டுரு, சலீபா விட்டுரு, கேப்ரியல் விட்டுரு, ராயாவும் விட்டுறலாம். மித்த பொசிஷன்ல விளையாடுற பிளேயர்ஸ் வந்துட்டு அந்த பொசிஷன்ல விளையாடுறதுக்கு அவங்க பெஸ்டா அப்படின்னு எனக்கு அது சொல்ல தெரியல. இன்க்ளூடிங் ரைஸ் அண்ட் பார்ட்டே. ரைஸ்மே வந்து டபுள் பிவட்ல அவன் நல்ல பிளேயர், சிங்கிள் பிவட்ல அவனால ஆட முடியாது. பிளஸ் அவன் எல்சிஎம்லயும் பெர்ஃபெக்ட் பிளேயர் கிடையாது. ஸோ அதான் டிபெண்டிங் ஆன் த சிஸ்டம். பட் நொனேரிக்குமே 6 தான். பட் அவன் வந்து எக்ஸெப்ஷனல். என்னை பொறுத்தளவுக்கு கொடுத்த மினிட்ஸ்க்கு அவன் காமிச்சதுக்கும் வந்து நல்லா பண்ணியிருக்கான். ஆக்சுவலா நான் வந்து ரொம்ப எதிர்பார்க்கல. ஹார்ஷ் எல்லாம் பண்ண மாட்டேன். 18 வயசு பையன், அவன் வந்து எதுவும் பண்ண முடியாது. அவனை பெஞ்ச் இன்வால்வ் மோர் தான் சொல்லுவேன். ஸோ லாஸ்ட் மெரினோ ஆஸ் அன் அட்டாக்கர் பத்தி நம்ம பேசிட்டோம் ஆல்ரெடி. மெரினோ ஆஸ் அன் அட்டாக்கர் ப்ராபப்ளி அவனுக்கு வந்து ஒரு 8 on 10, ஒரு மிட்ஃபீல்டருக்கு வந்து நம்ம 5.5 6 on 10 கொடுத்தோம்னா இவனுக்கு வந்து ஒரு அட்டாக்கரா 8 தான் கொடுத்தாகணும். அதுல வந்து ஒரு இதுவே கிடையாது. லாஸ்ட் பார்ட் வந்து ரஹீம் ஸ்டெர்லிங் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி டிஆர் நடிச்ச ஒரு படம் வந்துச்சு, வீராசாமின்னு. ஆனந்த் விகடன் வந்து ரேட்டிங் போடுவாங்க. பொதுவா எல்லா படத்துக்கும் போடுவானுங்க, 25-30 பாயிண்டாவது கொடுப்பாங்க. இந்த படத்துக்கு வந்து ஒரு ஓனிக்ஸ் குப்பை தட்டி ஓப்பனா இருந்து குப்பை ஓவர்ஃப்ளோ ஆகிற மாதிரி போட்டாங்க. லிட்ரலி அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ரஹீம் ஸ்டெர்லிங் இந்த சீசன். அதாவது ஒரு லோன்ல கிட்டத்தட்ட நோ லோன் ஃபீல ஒரு லோன் பிளேயரை வாங்கி அவனுடைய வேஜஸ்ல வந்து 1/3 தான் நம்ம கொடுத்துருக்கோம், 2/3 அவங்க கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் லாஸ் ஆனது நமக்கு தான். இந்த மாதிரியான ஒரு லோன் சைனிங்க நான் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம் கொஞ்ச நாள் முன்னாடி சான்சோ பத்தி பேசிட்டு இருந்தோம். சான்சோ வந்து 2-3 days முன்னாடி பேசினப்போ ஒரு லோன் ஆப்ளிகேஷன் இருக்கிற கிளப் வந்துட்டு ஆப்ளிகேஷன் கிளாஸ் பே பண்ணி கேன்சல் பண்ணி திருப்பி அனுப்புற இன்ஸ்டன்ஸ் நான் பார்த்ததே கிடையாது. சான்சோ தான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததுல ஃபர்ஸ்ட். அதே மாதிரி ஒரு டீம் ஒரு பிளேயரை லோன் பண்ணி அந்த செலவு எதுவுமே பண்ணாம மேக்சிமம் நஷ்டத்தோட வெளியே வந்ததுன்னா இதுதான் நான் பார்த்தது சீசன். இவர் வந்து கிம் கல்ஸ்ட்ராம் கூட எனக்கு வந்து அதை பத்தி அதெல்லாம் கூட எனக்கு தோணலை. இந்த கிம் கல்ஸ்ட்ராம் தலைவர் வாங்கிட்டு ஒரு முன்னாடி வெங்கர் இந்த மாதிரி யாரையாவது சொத்தனை வாங்கிட்டு வந்து அவனை இப்படி ஆட விடுவான் அப்படி ஆட விடுவேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பாதிப்பாவே இருக்காது அந்த நேரத்துல. இது வந்து எவ்வளவு பெரிய பாதிப்புனா என்னால் அது வந்து வேர்ட்ஸ்ல கூட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அந்த மாதிரி அதனால தான் நான் அந்த இமேஜை கொண்டு வந்தேன். மறுபடி பச்சை கலர் டப்பா, குப்பைத்தொட்டி டப்பா. இப்போ ஆர்கனைசேஷன்லாம் மாறிடுச்சு, வேற கம்பெனி கான்ட்ராக்ட் எடுத்திருக்கு. பட் குப்பைத்தொட்டி வண்டி மாறவே இல்லை. அதே குப்பைத்தட்டி, ஓப்பனாக இருக்கிற குப்பைத்தட்டி, ஓவர் ஃப்ளோயிங் குப்பைத்தட்டி தான் ஸ்பெல்லிங்க்கு. ஹார்ஷ் ஆகிருக்கேன்னு நினைச்சா ஹார்ஷாவே இருந்துட்டு போட்டோம்.
நான் வந்து எதிர்பார்ப்பு வைக்கல. நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வர் ஆல்ரெடி இல்ல ராக் பாட்டம். நான் இல்ல ஒப்பீனியன் இங்கதான் நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா, நான் வந்து ஒரு 25% நம்பிக்கையா இருந்தேன். அருணா வந்து எனக்கு சைன் பண்ண அன்னைக்கே 0%ல தான் இருந்தார். அதனால வந்து எனக்கு சுத்தமா இல்ல. சொல்றது ஜீரோ, தப்பு. அதான் சொல்றேனே, எனக்கு 0%ல இருக்கு. அந்த 0%யும் அடிச்சு தூக்குற மாதிரி நீ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்கு பாத்தியா. இல்ல எனக்கு அந்த இல்ல போர்டு ஒருத்தன் தூக்கிட்டு இருப்பானே, our expectations were very low but still like you know you managed to disappoint us அப்படின்னு. யா, யா, யா. எனக்கு லிட்டரலி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து இல்ல 0% ஹோப். எனக்கு ஒன்னும் புரியல. அவன் சிட்டில லீக் ஜெயிச்சிருக்கான், செல்சில ஆடி இருக்கான், லிவர்பூல்ல ஆடி இருக்கான், எல்லாமே பண்ணிருக்கான். அவனால வந்து சிட்டில எல்லாம் வேர்ல்ட் கிளாஸ்ரா அவன். அதான் வேர்ல்ட் கிளாஸ். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 15 மினிட்ஸ் உன்னால இம்பாக்ட் கிரியேட் பண்ணி பால கூட கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அவன் பிரைம் முடிஞ்சது. நான் தான் சொல்றேன், நீங்க வந்து 16ல இருந்தே ஆடிட்டு இருக்கான் லிவர்பூலுக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிளேயரோட பிரைம் 12 இயர்ஸ் தான் நினைக்கிறேன் இந்த டைம்ல எல்லாம். சோ அவன் பிரைம் வந்து சிட்டி எப்ப அவனுக்கு மூவ் பண்ணானுங்களோ அப்பவே முடிஞ்சு போச்சு. பெப்பு ஆனாலும் முட்டாள்தனமா நம்ம பண்ண போய் கூட்டு மாட்டாங்க. வந்தோம் பாத்தியா, எனக்கு அவனே அடிக்கணும் முதல்ல. அது வந்து இல்ல ஒருத்தன் இந்த இருக்கான். இடத்துல இப்ப அதான் நாட்டிங்ஹாம்ல ஒருத்தன் டேரக்டரா போர்டு இருக்கான். அவனை தான் எடு அடிக்கணும். ரிச்சர்ட் கார்லிக்கு டிம் லிவிஸ் இங்க 4 பேரையும் வந்து செருப்பாலே அடிக்கணும். இதுக்கு யா, யா. போன சம்மரோட ஃபார்வர்ட் லைன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஒரு இது மயிலும் கிடையாது. 0 எனக்கு மார்க்ஸ். எனக்கு வந்து என்ன புரியலன்னா, எடு வந்து அந்த போஸ்ட் விண்டோக்கு அப்புறம் வந்து பேசுவான் பாருங்க. ஸ்டெர்லிங் வந்து நாங்க பிளானே பண்ணல, ஆனா வந்து அது அன்எக்ஸ்பெக்டட் சைனிங் அப்படின்னா எனக்கு அப்பவே டவுட் வந்தது. டேய் சைனிங் முடிஞ்சு போச்சுடா அப்படின்ட்டு. முடிஞ்சு போச்சு. லிட்டரலி அதான் நம்ம பண்ணிருக்கான். போர் சீசன் ஒரு -5 0 எல்லாம் கிடையாது அவனுக்கு. -5 இந்த I -100. literally don't want to rate him. So எந்த நோட்டை ஒண்ணா நல்லா முடிக்கணும்னா என்ன சொல்றது தெரியல. செஸ்கோ வாங்க போறேன்டா, எல்லாரும் சந்தோஷமா இருங்கடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட் முடிச்சுப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் மீ கைஸ். மறக்காம காமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களை போடுங்க மக்களே. அதே போல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, சிஸ்டம் பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க, உள்ளுக்குள்ள வர பிளேயர்ஸ் இது எப்படி மாத்த முடியும்னு எதிர்பார்க்குறீங்க, எல்லாத்தையும் பத்தியும் போடுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் லாட் போத் ஆஃப் யூ. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், டேக் கேர்.